மார்னிங் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாவுக்கு ஒரு ஒன் ஷாட் தான். இது வந்து நம்ம செல்லக்குட்டீஸ் 2 பேர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஆக்க மாதிரி ஒருத்தவங்க வந்து திமிரு பிடிச்ச மாதிரி லவ்வை கூட திமிராக கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 2ஐயும் வந்துட்டு கொலாப் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கா வீட்டுக்கார் இருக்குல்ல, அதில் சுகாவோட பார்ட் தான் இது. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் புரிஞ்சிருக்கும். அதில் விட்டவங்க இதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கள், புரியும். ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஐ லவ் மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்ஸ் இல்லையே, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குடி. என்ன அக்கௌட்டுக்கார் கன்ஃபியூஷன்? இந்த டயப்பர் போடுறது இல்லையா? அது இல்லடி, பாருங்க உங்கள் பையன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு டயப்பரை சேஞ்ச் பண்ணுங்கள். அது பண்ணுற சின்ன பொண்டாட்டி, அது எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க? அதே டவுட் தான் அக்கா வீட்டுக்கார் எனக்கும். அவளுக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எப்படி கல்யாணம் பண்ணால் தான் புரியல. ரீல் விடாத, சைடில் ஏதோ ஒன்று மாதிரி அவ்வளோ டவ் அடித்தாலோ வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கலாம். ஆனால் 2 பேரும் எலியும் பூனையுமால இருப்பாங்க. எப்படின்னு தான் ஒன்றும் புரியல. உனக்கு தெரியாதாடி சின்ன பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே ஜின்னோ அப்படி பார்க்க, அதுங்களா அக்கா வீட்டுக்கார் அவன் எப்பவும் அவரை முறைச்சிட்டே தெரியவா. அவரும் அப்படி தான், அவளை பார்த்தாலே எரிஞ்சு விழுவார். இதில் ரச்சனத்தில் எங்கே எப்படி லவ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஏதோ இருக்கும் போலையே. ஆமாடி, ஆமாம், நீ என்ன இப்படி வந்து மிட் நைட் மசாலாமா நின்றுட்டு உடையத்திட்ருக்க? அதுவா, அக்கா வீட்டுக்கார் தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அடி, இப்போ தான் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளேயா? தாங்காதுடி. இதில் வேறு ஜேகே கூட போட்டு 5 அப்படின்னு சொன்னீங்க. அது என்டி சின்ன பொண்டாட்டி, படிக்கிற ஐடியாவே இல்லையா? படிக்கணும் அப்படின்னு அப்படியே அவ்வளோ அப்படியே சின்ன ஐயோ சச்சு போட்ட மச்சான் அப்படிங்கிற மாதிரி சின்னம். ஐயோ ஷாம்பு வாசனை என்னால் தூக்குது. இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அஞ்சரோடா ஜின்னு அப்படின்ட்டு அப்படியே வந்து ஹக் பண்ண. இப்போ கரெக்டாக பேபி அழுக ஆரம்பிக்குது. அதுதானே, இவனுக்கு மூக்கில் வேர்த்துருமே. இவனை வச்சுக்கிட்டு எங்கடி அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போகிறது? தோ இவனை கவனிக்கவே கரெக்டாக இருக்கு. என்னடா பிரச்சனை? உங்கள் அம்மா கிட்ட குடிக்கிற அப்புறமா போகிற, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணுறியா? அந்த ஏரியாவே பட்டா போட்டு கொடுத்த மாதிரி அங்கேயே தான்டா இருக்க. எனக்கும் வேணும்டா, கொஞ்சம் விட்டு கொடுறா அப்படிங்கிற மாதிரி சின்ன பையன்கிட்ட போய் பேசி வார்த்தை நடத்திட்டு இருக்கா. இங்கே அவளுக்கோ சிரிப்பாக வருது. சிரிச்சுட்டே உட்காந்துருக்காதடி ஆரம்பிச்சிட்டான். நான் ஆஃப் பண்ணு. அப்படியே அந்த கதையை கொஞ்சம் சொல்லு. எந்த கதை? இல்லை, உண்மையிலே உன் ஃப்ரெண்டு அவ்வளோ நல்லவளா? அவளோட அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? மேபி இருக்கலாம். ஆனால் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை, அவளை செம பாடுபடுத்தவா இருக்கும். எனக்கு இப்போ தான் புரியுது. ஓ, மேடம் அப்படி வராங்களா? சத்தியமாக எனக்கு புரியல. என்னடி சொல்கிற? அதுவா, என் ஃப்ரெண்டு கூட பிறந்தவங்க மொத்தமாக 4 பேர். 4 பேரா? ஆமாம், அதுவும் 2 பேராக பிறந்திருப்பாங்க, ட்வின்ஸாக. ஓ, இது வேறையா? அதில் 2 பேர் தான் இங்கே இருக்காங்க, இன்னும் 2 பேர் காணாமல் போயிட்டாங்க. என்ன சிந்துபாத் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கா? ஆமாம். ஓ, உங்கள் அப்பானை விட பெரிய கெடியாக இருப்பா போல இருக்கா அவங்க அப்பா. அவரெல்லாம் ரொம்ப நல்லவர். பட் அப்போ அவங்க அம்மா உங்கள் பெரியம்மா மாதிரி சொன்னாக்காவா? எல்லாரும் அப்படியே ரொம்ப டெரராக சொன்னீங்க. பட் உங்கள் பெரியம்மா கூட அவ்வளோ ஒன்றும் டெரர் பேசலையே, நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஆமாம், உங்கள் பெரியம்மா பாவம், சும்மா பார்க்க தான் அப்படி இருப்பாங்க. நான் ரொம்ப நல்லவங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னாக்கா யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டோட சித்தி. ஓ, இப்படி ஒன்று இருக்கா? சரி, இப்போது அடிபட்டு கிடக்கிறவ அக்கா, இவ தங்கச்சின்னா இன்னும் 2 பேர் காணோன்னு சொன்னேன். இதில் சித்தி எங்கேருந்து இருந்தாங்க? ஐயோ லூஸு, இவ ஃபஸ்ட்டு அவள் அக்காவே இல்லை, என்னடியே குழப்பற. இப்போ தானே சொன்ன அக்கான்னு. அது அவங்க 4 பேர் வேறு. அப்போ இவ அவங்க சித்தி பொண்ணு. ஓ, என்ன கதையில் பெரிய குழப்பமாக இருக்கு. குரூப்பில் டூப்பு யார் ஒன்றும் புரியல அப்படின்னு ஜின்னு கேட்க, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதே கதையை தான் ஆரம்பிக்கிட்ட அவனோட சொல்லிட்டு இருக்கா. ஐயோ முடியல ஆரம், இன்னும் கொஞ்சம் தான், அப்படியே இரு, காலை நான் பிடிச்சி விட்டேன் அப்படின்னு ஹாட் வாட்டர் வச்சு அப்படியே காலை ஒத்தரம் கொடுத்துட்டே. அவளுக்கும் இப்போ நல்லா வயிறு பெருசாக இருக்கு. ஸோ அப்போது நீ சொல்கிற மாதிரி அவள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணலையா? சத்தியமாக அப்படி இருக்காது, வாய்ப்பே இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் அவள் அக்கா என் பெரியம்மா பொண்ணாக இருக்காள், நாங்களாம் ஒன்றா தானே படித்தோம். ஸோ
அவங்க 2 பேருக்கும் இவங்கள கண்டாலே பிடிக்காது. ஓ! அப்ப ரிவெஞ்சா? அப்போ மோசமான பொண்ணா? குழந்தைய ஹே! நீங்க யோசிக்கிற மாரிலாம் கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவள இந்த அளவுக்கு மாத்துனதே அந்த லில்லி தான். ஓ! அப்ப இந்த கதையில லில்லி தான் வில்லிங்கிற? அப்படியும் சொல்லலாம். ஆனா பெரிய வில்லி சொன்னாக்கா அவங்க அம்மா. என்ன சொல்ற? ஆமா. அவங்க அப்பா என் ஃப்ரெண்டோட அம்மாவை தான் லவ் பண்ணியிருக்காரு. பட் அது தெரிஞ்சு போய் அவங்க ஒரு மிடில் கிளாஸ், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதனால் இவங்க அவங்க அம்மா கிட்ட பேசி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி, அதாவது என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு இவங்க அத்தை பொண்ணு லில்லியோட அம்மா. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி வர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களை ஊரை விட்டு துரத்து விட்டுட்டாங்க. என் ஃப்ரெண்டோட அம்மாவும் அவங்க ஃபேமிலியோட அந்த ஊரை விட்டு போனனால அவருக்கு வேறு வழி தெரியல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வீட்லேயும் கட்டாயப்படுத்தி அவரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு மனசெல்லாம் அவங்க லவ்வர் மேலேயே தான் இருந்திருக்கு. அப்போ ஒரு டைம் அவர் வெளியூருக்கு வேலை விஷயமா போனப்போ தான் அங்கே ஃப்ரெண்டோட அம்மாவை பார்த்துருக்காரு. அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லி அவங்க கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இனிமேல் உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன்னு சொல்ல அவர் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அவளோட என்னால் வாழவும் முடியாது, அவகிட்ட சொல்லி நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க தனியாக இருந்ததுனால அவருக்கு அவங்கள அப்படி விட மனசு வராமல் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ வந்துட்டு நோ சொல்லியிருக்காங்க, அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் வேறு ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் குழந்தைக்கு அப்பா வேணுமேங்கிறதுக்காக அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர் மேலே அவங்களுக்கும் ரொம்ப லவ் இருந்திருக்கு. வேறு வழி இல்லாமல் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொல்கிறத விட அவங்க லவ் அவங்கள சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே வில்லியே லில்லியோட அம்மா தான். அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. உங்களுக்கு எப்படியோ விவரம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு லில்லி ஒரே பொண்ணு தான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சார் லவ்வை வந்து டெவலப் பண்ணதில் 4 குழந்தைங்க. ஓ ஆமாம், ஃபஸ்ட்டும் ட்வின்ஸ், அப்புறமும் 2 ட்வின்ஸாக ஆக மொத்தம் 4 பெண் குழந்தைங்க. அதில் பெரியவளோட தான் நாங்கள் படித்தோம். அதான் எங்கள் ஃப்ரெண்ட். அப்படி எங்கள் ஸ்டடீஸ் கண்டினியூமாக தான் லில்லியும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணான். லில்லியை பொறுத்த வரைக்கும் அவள் தான் ஃபஸ்ட் ஒய்ஃப் பொண்ணு, அவளுக்கு தான் முதலிடம் அப்படின்ட்டு இவங்க 4 பேத்தையுமே செகண்ட் ஒய்ஃப் பொண்ணுங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் மட்டம் தட்டிகிட்டே இருப்பாள். ரொம்பவும் போட்டு பாடாப்படுத்துவா. நாங்களே அதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கோம். அவங்க அப்பா அம்மா பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதுருக்கா. அவளாம் போட்டு டார்ச்சர் பண்ணான். அப்புறம் எதிர்பார்க்காத ஒரு விதமாக கல்யாணம் நடந்துருச்சு. ஆனால் இப்போது இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு தான். அவளே சும்மா இருக்கும் போது இந்த கொடைக்கு ஏன் இப்படி ஆடுதுன்னு புரியவே இல்லை. நீ சொல்கிறது எனக்குமே புரியலடி. சின்ன பண்ணாட்டி ஒழுங்கா சொல்லு, பிடிக்கலன்னு எப்படி கல்யாணம் பண்ணா? அட அதை தானே வீட்டுக்கார் அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு கலக்கலாக உள்ளே போந்துருப்பீங்களே. ஜிகேவே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பான். ஸோ ஜின்னோட ஒய்ஃபும் நீங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பீங்க சின்னதுலேருந்தே. அதனால வந்துட்டு அந்த காலேஜ் வந்து எல்லாத்தையும் அட்ராசிட்டி பண்ணி ஓட விட்டுட்டுக்கா உங்கள் சுகாவோ சரியான அராத் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்களோ, சார் நான் ஒன்றும் அராத் வேலைலாம் பார்க்கல, அவங்க எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறது மட்டும் சரியா? அவங்க பண்ணால் ரேகிங் பண்ணுறது தப்புன்னு சொல்ல மாட்டிங்களா? பசங்க பண்ணால் சரி, பொண்ணுங்க பண்ணால் மட்டும் தப்பா? ஏய் இங்கே பார், அவனுங்க ரேகிங் பண்ணால் இங்கே எதுக்கு ப்ரொஃபஸர்ஸ் நாங்கள் இருக்கோம், எங்கள் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க தானே, வளர்ப்பு சரியாக இருந்தாலும் அப்படிங்க. வாயை மூடுங்க சார். என் வளர்ப்பை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமும் இங்கே இல்லை. ஏய் அமைதியாக ரெடி வரணுமா சார்? அதுக்காக என்னை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? வேறு இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. சுகாவும் அப்படியே உங்களை மறைச்சு பார்க்க, நீங்களும் அவனை மறைச்சு பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க. உங்கள் தலையெழுத்த என்னமோ அவனே உங்களுக்கு ப்ரொஃபஸராக வர்றது உங்களால் தாங்கிக்க முடியல. சே, இவன் இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ன்ட்டு தான் வந்திருக்கவே மாட்டேன். இந்த ஜிகே பையெல்லாம் சொல்லணும். ஏய் உனக்கு சீனியரை முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்படி? அதுவா என் அக்காவோட ஹஸ்பண்டோட தம்பி. எதை? அதாண்டி அந்த லில்லி வில்லி இருக்கால்ல. ஓ அவளை அக்காவை வேறு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? சிச்சே, அந்த நாய் யாரும் அக்செப்ட் பண்ணிக்குவா? அவளோட ஹஸ்பண்ட் தான் இந்த சுகா, இவரோட பிரதர் தான் அந்த ஜேகே. அந்த நாய் எனக்கு அப்போலேருந்தே தெரியும், ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து. அவன் தான் என்ன இங்கே வந்து சேருன்னு சொன்னான். அவனால் தான் சேர்ந்தேன். கடைசியில் இந்த ஆள் ரொம்ப ஓவராக பண்ணுறான். ஏய் இவருக்கு என்னடி பிரச்சனை தாண்டி எனக்கும் தெரியல. இவருக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாரு. முன்னாடியிலேருந்து அப்படி தான். நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது கூட அப்படியே என்னை பார்த்துட்டு முறைப்பார். இவ கூட ஏன் சுற்றுற அப்படின்னு ஜேகேட கேட்பார். அவன் தான் இவரை கண்டுக்க மாட்டான். அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுவான். அவனுக்காக தான் நான் பொறுத்து போகிறேன். இதுங்க வீட்டில் யாருமே சரியில்லடி. எல்லாத்துக்கும் என்னை பார்த்தாலே பிடிக்காது.
ஓ சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு எப்பவும் போல தான் கிளாஸ் ரூமில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிறது. பெருசாக சுகா, அதுவும் சுகா கிளாஸ் எடுத்தால் அவங்களுக்கு கவனிக்க பிடிக்காது. அவன் சப்ஜெக்டில் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கம்மி ஃபெயிலாம் ஆகுவீங்க. மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட படிச்சிருவீங்க. அவன் சப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு படிக்கவே தோணுது. அவனை பார்த்தாலே கடுப்பாகும். அப்புறம் எங்கே படிக்கிறது? அவனுக்குமே உங்களை பார்த்தாலே இதெல்லாம் எங்கேருந்து முன்னேற போகுது, பொறுக்கிறதுக்கு தான் காலேஜுக்கு வருதுங்கிற மாதிரி காது படவே திட்டுவான். உங்களுக்குன்னா ஆமாம் நாங்கள் பொறுக்க வரோம், இவர் மட்டும் என்ன நீங்கள் பெருக்க வரீங்களா அப்படின்ட்டு நீங்களும் அவன்கிட்ட சரிக்கு சமமாக நிற்பீங்க. அவனும் ஏய் தருதலை, உன்னை யார் காலேஜ் சேர்த்து விட்டது? யார் தருதலை? நீங்கள் தான் தருதலை, உங்களை யார் காலேஜில் சேர்த்துக்கிட்டது அப்படின்ட்டு எதிர்க்க புதிராக தான் எப்போ பார்த்தாலும் ஜேகே தான் வந்து மற்றதான் பண்ணுறது. ஏ விட்ரி, அவன் தான் ப்ரொஃபஸர்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கான். நீ அதை அவர்கிட்ட சொல்லு. என்னை விட பெரிய மனுஷன், தடிமாடு மாதிரி இருக்காரு, அறிவில்லை. சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுன்னு தெரில. எது நீ சின்ன பொண்ணா பின்னா அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் நெஞ்ச நிமித்தி நிற்க பார்த்தா தெரில அப்படின்னு சுகா ஒரு மாதிரி பார்த்து சொல்ல. சி பொறுக்கி, இவன்லாம் ப்ரொஃபஸரான், கேட்டுக்கோடா உங்கள் அண்ணன் நியாயத்தை. உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியல, வாய் காது வரைக்கும் பேசுகிற. அதான் சொல்ல வந்த நீ நடி என்னையுமே தப்பா சொல்கிற. உன் ஃப்ரெண்டுங்கனால தான்டா இவ்வளோ நேரம் பேசாமல் இருக்கேன். இன்னொரு டைம் அவள் வாயை திறந்தா அடிக்கிற அடியில் கண்ணு திரும்பிடும். எங்க அடிங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்டே போகிறீங்க. அவனும் அப்படியே அடிக்க கைவாங்க. அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. உங்களை கையா சுகா அப்படியே மறக்கி பிடிச்சிட்டு டார்ச்சர் அப்படின்ட்டு அங்கேருந்து போக்க அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்க. ஜிகேவோ சாதிச்சிட்டேன், கையை கொடு, ஹிஸ்ட்ரியில் எழுதணும். ஆமாம் கிழிஞ்ச பக்கத்தில் எடுத்து வை. என்னடா ஓட்டுறீங்களா குடும்பமாக சேர்ந்து? நிஜமாடி என் அண்ணன் பயந்து வாயடிச்சு போய் நிற்கிறது முதல் தடவையாக பார்க்குறேன். வாய்க்கு கரெக்டாக பேசுவான். அதனாலேயே நீ ப்ரொஃபஸராகிறதுக்கு லாயராக இருக்கலாம்லாம் எங்கள் அப்பா உருட்டுவார் வீட்டில். பட் இன்றைக்கி தாண்டி முதல் முறையாக என் அண்ணனையே வாயடிச்சு போக வைக்கிச்சிருக்க. நீ தாண்டி அவனுக்கு கரெக்டு அப்படின்னு பார்க்க. ஐ மீன் பேசுகிறதுக்கு சொன்னேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஓ உங்கள் அண்ணங்கிட்ட போய் பேசுகிறாங்க, அந்த ஆள் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவரும் ஒரு மூஞ்சியும் நிஜமாக பிடிக்கல அப்படின்னு ஜேகே கேட்க. நீ வேறு ஏன்டா இரிட்டேட் பண்ணுற? அப்புறம் ஏன் அது பாஸ்ட், எப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது பாஸ்ட் ஆயிடுச்சா? அவன் கூட அதனால தான் மந்திரிச்சுட்ட மாதிரி தெரியறானோ? அது தெரியாமல் நடந்த ஆக்சிடெண்ட். ஓ நம்பிட்டேன் ஜேகே. சரி விடு, அவனுக்கு தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதை நீ தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற. முடிஞ்சிருச்சு ஜேகே, இதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே நானும் அதை தான் நினைக்கிறேன். நீ சண்டை போடுற மாதிரி தெரியல. என்ன நடக்குதுங்க? என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் 2 பேர் பேசிட்டீங்க அப்படின்னு ஜின்னோட ஒய்ஃப் வர. அது ஒன்றும் இல்லடி. பத்தியா என்கிட்டயே மறைக்கிற, நீ சொல்லு. ஒன்றும் இல்லடி, அது அவர் என் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை, என்னோடய ஓன் சிஸ்டர் இருக்கால அவளுக்கு தான் சுகாவை மாப்பிள்ளை பார்த்தாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது ரூம்குள்ளே பேசுகிறதுக்காக கதவு தந்தாங்க. எனக்கும் தெரியல, நான் அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரை அந்த ரூம்குள்ளே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவர் பாட்டுக்கு நமக்கு என்னான்னு வந்துட்டார். எனக்கும் அந்த ரூம்குள்ளே அவர் வருவார்னு அப்போ தெரில, நான் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சு வந்திருந்தேன். ஸோ ஸ்கூல் படிக்கும் போதே சும்மா இருடி, அது +1 படிச்சுட்டு இருந்தாலும் அப்போ தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அவர் தெரியாமல் உள்ளே வந்துட்டார். நான் கற்று போய் அவர் அப்படியே வாய் மூடிட்டார். அப்புறம் சரி எல்லாம் முன்னாடியும் ஒரு அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நானும் சமாளிச்சிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட பூச்சி அது இதுன்னு சொல்லி. அப்படி என்ன நடந்துச்சுல்ல, அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஸோ சுகா வந்துட்டு உங்கள் ஓன் சிஸ்டர் தான் இப்போ வந்துட்டு பொண்ணு பார்க்க ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டெல்லாம் பார்த்துட்டு 4 பொண்ணுங்களா, சரி மூத்த பொண்ணு தானே அப்படின்னு பேசி வார்த்தை நடந்துட்டுருக்க. பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சுகா சொல்ல. பேசுங்க தம்பி, அந்த ரூமில் போய் வெயிட் பண்ணுங்கள், பொண்ணு அமுச்சு விட்றேன் அப்படின்னு உங்கள் அம்மா நீங்கள் இருக்கிறது தெரியாமல் சொல்ல. ஸோ அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. இங்கே உங்கள் அக்கா வந்துட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு தெரியாமல் சுகா கதவை தந்துட்டு உள்ளே வர. நீங்கள் அப்போ தான் வந்துட்டு டாப்பை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த ட்ரெஸ் அப்படியே எடுக்கிறதுக்குள்ள கதவை திறக்க சொன்னீங்க. நான் இன்னும் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே சுகா ஐ எம் சாரி அப்படின்ட்டு திரும்ப யாரா நீ பொறுக்கி அப்படின்னு வாயை தந்து கத்த ஆரம்பிக்கா. வெளியில் இருக்கவங்க சவுண்டு கேட்டால் தப்பாக நினச்சாங்க. சுகா டக்குன்னு வந்து உங்கள் வாயை அப்படின்னு வாயை பிடிக்கிறான். நீங்கள் யார் நீ அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. சுகாவோ ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறான். நீங்கள் ஜஸ்ட்டு இன்னும் சொல்லிட்டு நிற்க. அவனும் அது அப்படின்னு அவன் திணற. நீங்கள் டக்குன்னு அவனை தள்ளி விட்டு ட்ரெஸ் எடுத்தவங்க மேலே மச்சிட்டு யாரா நீ அப்படின்னு ஆரம்பிக்கா. உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவன், ஐ எம் சாரி நீ உள்ளே இருக்கனே தெரியாது, உங்கள் அம்மா தான் அந்த ரூம்குள்ளே போய் வெயிட் பண்ண சொன்னாங்க, அக்கா கிட்டே பேசலான்னு அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க.
ஆத்தி அப்படின்ட்டு பக்கா வேறு வந்துடுவாள். இப்படி பார்த்தா அவ்வளோதான்ட்டு சரி அப்படின்ட்டு டக்குன்னு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிருப்பீங்க. ஸோ உள்ளுக்குள்ளே சுகாவும் உங்கள் அக்காவும் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே சத்தம் இல்லாமல் நின்றுருப்பீங்க. சுகாவோ மணிக்கு ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் அப்படியே பார்த்துட்டு உங்கள் அக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பான். அதாவது மேரேஜ் பற்றி அவங்க நார்மலாக பேசுகிறதா. ஸோ 2 பேரும் பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு தான் சுகா சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவங்கள எப்படி மனசு மாறுனுச்சு என்ன எதுன்னு தெரியாது கல்யாணத்தையே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்போது கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கீப்போட பொண்ணெல்லாம் என் பையனுக்கு கிடைக்கும். இது உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிச்சதில் ஏதோ சரியில்லை போல இருக்கே, எல்லாம் பொம்பளைங்களா இருக்கீங்களா, தப்பான தொழில் நடக்கதா பேசிக்கிறாங்க அப்படிங்கன்னா தேவையில்லாத சில வார்த்தைகளை விட அவ்வளோதான் அவங்க அம்மா உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ அந்த மன உளைச்சலில் உங்கள் அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. அப்படி சொல்லும் போது உங்கள் கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஜினோய்ஃபோ அல்லாதடி அவங்க கிடக்குறாங்க. உன்னை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏண்டா நான் தான் அவ்வளோ கேவலமான குடும்பத்துலேருந்து வந்தவன், உனக்கு ஏண்டா என்ன மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜேகே கிட்ட கேட்குறீங்க. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடி, அவங்க கிடக்குறாங்க, அவங்களுக்கு பணத்தை மட்டும்தான் பார்க்க தெரியும், எனக்கு தான் பாசத்தை பார்க்க தெரியும். எனக்கு தெரியுண்டி உன்னை பற்றி. நீ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கம் வரவே இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம். வந்தேன் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது என் அக்கா நல்லவ, எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம்னு உங்கள் குடும்பத்துக்கு நிரூபிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இவ்வளோ பேசியும் நான் வந்தேன். சரியான திமிரு பிடிச்சவ தெரியுமா இவ. எங்கள் அம்மா அப்பா அப்படி பேசியுமே வருவா, வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா, லில்லியை படாத பாடுபடுத்துவா. அப்படியா இவ்வளோ பெரிய ஆளாடி நீ? பின்ன இதுக்கெல்லாம் காரணமே அவ தானே. என்ன சொல்கிறேன்? ஆமாம், இந்த லில்லி இருக்காளே அவள் சரியான வில்லி. அவளால் தான் என் அக்காவோட லைஃபே ஸ்பாயில் ஆச்சு. அவளுக்கு அவள் மட்டும் நல்லா இருக்கணும், அவள் தான் நம்பர் 1 இருக்கணும். நம்பர் 2 இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வலிக்கணும் அவளுக்கு தெரியல. எப்போவுமே எங்களை கீப்போட போனுங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுலேயும் அவள் இருக்காளே, அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு இவங்க ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுட்டு உடனே போய் அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து ஒன்றுக்கடக்கு அவனை சொல்லி கொடுத்து எங்கள் கல்யாணத்தை நிறுத்திட்டு சுகாவா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஓ அதான் மேட்ரா? அதெல்லாம் ஓகே, இதில் உனக்கு என்ன சாஃப்ட் கார்னர்? அதான் அன்றைக்கி நடந்துச்சே ரூமில் ரொமான்ஸு. ஓ ரொமான்ஸ் வேறு பண்ணியா? சொல்லவே இல்லை, செருப்பால் அடிப்பேன். ரொமான்ஸில் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, ஜஸ்ட் அவர் அப்படி பார்த்தார் அவ்வளோதான். வேறு இவனுக்கு அப்படியே தெரியும். இந்த மூதேவி அப்போ அந்த சைடு வந்திருக்குது, ஜன்னல் சைடு என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்க. அப்போது எல்லாத்தையும் நீயும் பார்த்துட்டியாடா? சே அதெல்லாம் இல்லை, நான் ஃப்ரெண்டுடி, தப்பாலாம் அவனை நினைக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் நான் காதை வச்சு தாண்டி ஜன்னல் வழியாக கேட்டேன், உள்ளுக்குள்ளே பேசினதான் வெளியே கேட்டுச்சு, மற்றபடி என்ன நடந்ததுன்னா நான் பார்க்கல. ஓ அப்போது இதான் மேட்ரா? அதான் நீ அவரை பார்த்தாலே கிற, உன்னை பார்த்தா அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க காரணமாக தானா அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பிரம்மாஸ்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஏன்டி பயப்படுற? இனிமேல் அதை சொல்லியே மிரட்டலாம். சரி எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றீங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காலேஜில் ஜேகே ஒன் டைம் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு டிஃபன் பாக்ஸோட எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அப்போ நீங்கள் தான் அதை கொண்டு போய் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து, இவன்னா பொறுப்பே இல்லாமல் இருக்கான், அவர் சாப்பிடாமல் இருப்பார்னு கொஞ்சமாக தோணுதா? ஏற்கனவே அந்த மூதேவிட்ட மாட்டிட்டு அவர் என்ன பாடுபடுறாரோ, இவன் கூட கண்டுக்க மாட்டேங்கிறானே என்னென்ன, இவனுக்கு இவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட கேட்காம அவங்க கொண்டு 2 டிஃபன் பாக்ஸில் ஒன்று எடுத்து இதை போய் சுகா சார்ட்ட கொடுத்துரு, அவன் ஜேகே தான் கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி சமாளித்து கொடுத்து விட்டுருப்பீங்க. ஸோ அப்படி தான் டிஃபன் பாக்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து சுகா கிட்டே போயிருக்கோம். ஸோ இப்போ ஜேகே அதையும் பார்த்துட்டு இது உன் வேலை தானே அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியும்டி, அதேண்ணா எனக்கு இல்லாத அக்கறை அண்ணன் மேலே உனக்கு. அது நீ டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்த, சாப்பாடு ஆறி போயிடும் அதனால். ஓ உன்னை அந்த கேள்வி கேட்குறான், உனக்கு சூடு சொன்னே இல்லை அவனுக்கு சூடாக சாப்பாடு வேணும் தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கா. விட்ரா, சாப்பாடு விஷயத்தெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, பாவம் தானே. என் அக்காட்ட மாட்டிட்டு அவரே படாத பாடுபட்டுருக்காரு, அதான் பாவம் மனசை சாப்பாட்டாவது கொஞ்சம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அடேங்கப்பா அக்கறை தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையாக சொல்லு, அக்கறையா இல்லை வேறு எதையும் கலந்து வச்சு கொடுத்துட்டியா? சேச்சே அவ்வளோ கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு இல்லை. ஏற்கனவே அவளை கட்டிக்கிட்டு அதுவே ஒரு பெரிய தண்டனை, இதில் நான் வேறு எக்ஸ்ட்ரா தண்டமா? அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படியே காலேஜ் டேஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. டெஸ்கில் அப்படியே தலையை வச்சு படுத்துருக்கா. சுகா வந்து டொம்முன்னு புக்ஸை அவங்க முன்னாடி வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை நிமிந்து பார்க்குறீங்க. இப்போ என்ன கொடி முடிக்க போச்சுன்னு டெஸ்கில் படுத்துருக்க? ஏன் சப்ஜெக்டை மட்டும் மார்க் எடுக்க மாட்டேங்கிற? அது எனக்கு அந்த சப்ஜெக்ட் வரல அப்படின்ட்டு வெளியே போக போகிறீங்க. டக்குன்னு கைப்பிடிச்சு, உனக்கு என்ன தான் பிரச்சனை? உங்கள் குடும்பம் சரியில்லை, அதனால் உங்கள் அக்காவை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணேன், அதுக்கு நீ இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு அழைக்கிற? உங்களுக்கு என்ன தெரியும் என் குடும்பத்தை பற்றி? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா
அதே நம்பிக்கிட்ட அப்படியே உண்மையை சொல்லணும்னா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே லில்லி, அவள் ஒன்றும் எங்கள் அப்பாவுக்கே பிறக்கல தெரியுமா உங்களுக்கு? அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இருந்தார். அப்போ எப்படி அவங்க அம்மா கன்சீவ் ஆகிருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க சார். என்ன தான் எங்கள் அம்மா 2வது ஒய்ஃபாக இருந்தாலும் எங்கள் அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணாமல் டிவோர்ஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணார். ஆனால் அந்த அம்மா இவரோட குழந்தைன்னு சொல்லி அவரை ஏமாத்திடுச்சு. இந்த உண்மை என் அப்பாவுக்கும் தெரியும். ஆனாலும் குடும்பத்தோட கௌரவத்துக்காக அவர் வாயே திறக்கலை. அந்த மனுஷன் கடைசியாக கேட்டுக்கிட்டது என் பொண்ணு இல்லைன்னு யாருக்கும் தெரிய வேணான்னு. எங்கள் அப்பாவோட லவ் உண்மை, அவர் எங்கள் அம்மா மேலே வச்சிருந்த லவ் பியூர். அதுக்காக தான் நாங்கள் அவங்க 2 பேர்த்துக்கும் மரியாதை கொடுத்து என் அப்பா அம்மா சொன்னதுனால அமைதியாக இருக்கோம். இந்த அம்மா இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கு. உண்மையை சொன்னால் நாரிடும். என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் அம்மா 2வது ஒய்ஃப் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களோட லவ் உண்மை. அவங்க எங்கள் அப்பாவை தவிர வேறு யாரையும் நினைக்க கிடையாது. அவங்க மாமியார் மாதிரி இன்னொருத்தரோட குழந்தைய சுமந்துட்டு என் குழந்தை அவரோட குழந்தைன்னு சொல்லி பொய் சொல்லலை. ஓ, நீ ஏதோ கோவத்தில் அவங்கள பற்றி தப்பா? நான் என்கிட்ட எவிடன்ஸே இருக்குது, வேணுமா பார்க்குறீங்களா? நொந்துடுவீங்க சார். உங்கள் ஒய்ஃபை பற்றி உங்களுக்கு சரியாக தெரில. அது சரியான சைக்கோ. அது எவ்வளோ வேலை பார்த்துருக்கு தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளுக்கு நீங்கள் ஒன்றும் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது. அவளோட செகண்ட் சாய்ஸ் தான் நீங்கள். வாட்? என்ன என் மாமியாரை பற்றி சொன்னேன், இப்போ என் பொண்டாட்டியை பற்றி உங்கள் குடும்பத்தை சொன்னால் இப்படி எல்லார் மேலேயும் கதையாக கட்டுவியா? அதானே. நீங்கள் எப்படி சார் ப்ரொஃபஸர் ஆனீங்க? உண்மை எது பொய் எது, எது சரி எது தப்புன்னே தெரில. உங்களை விட ஜெக்கி 100% குட்டுன்னு சொல்லலாம். எது? ஆமாம், அவன் சின்னவனாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிறான் எது சரி எது தப்புன்னு. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு, என் குடும்பம் தப்பு, ஓகே இருந்துட்டு போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே நகர போக. ஏய் அப்படின்னு கையை பிடிக்கிறான். உடம்பு அப்படியே ரொம்ப நெருப்பாக கொதிக்குது. ஏய் உனக்கு ஃபீவரா அப்படின்னு தொட்டு பார்க்க அப்படின்னு கையை தட்டுங்க. ஏய் நிடுடி, ஃபீவரானு கேட்டேன். ஆமாம். எப்படின்னா ஃபீவர் இல்லை, திடீர்னு ஃபீவர்னா அது நேற்று எங்கள் வீட்டு வாசலே நின்றுட்டு இருந்தியா தானே? அது ஏண்டி உனக்கு அறிவே இல்லை? என் அம்மா தான் அப்படி பேசுகிறாங்கல்ல, எதுக்கு வர? உன்னை அவள் தான் பார்த்தாலே திட்டுறாள்ல, தேவையில்லாமல் எதுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிற? மேலும் மேலும் உன் மேலே இருக்கிறது அவங்களுக்கு கோபமாக மாறுதுன்னு புரியுதா இல்லையா? திரும்ப திரும்ப எஸ், என் குடும்பத்தை தப்பாக நினைக்கிறவங்க முன்னாடி நாங்கள் தப்பு இல்லைன்னு நிரூபிக்க வேணாம். அதுக்கு டெய்லி கேட் கிட்டே நின்றா சரியாக போயிருமா? நான் ஒன்றும் கேட் கிட்டே நிற்கலாம் வரல. வேறு எதுக்கு வந்தியா? ஆக்சுவலி நான் பாப்பாவை பார்க்க தான் வந்தேன். உங்கள் அம்மா உள்ளே விடவே இல்லை. அவளோட நிலைமை அப்படி இருக்குது. நீங்களும் லேட்டாக வரீங்க. குழந்தை என்ன பண்ணும்? உங்கள் அம்மா பார்த்துக்குவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சிச்சி அப்படியே உங்களே பார்க்குறான். சுகா, கையை விடுங்க சார், நான் நல்லா தான் இருக்கேன். பாப்பாவை போய் முதல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நகர போகிறீங்க. அப்படியே எழுத்தவங்கள செவத்தில் சாச்சு. உனக்கு என்னடி பெத்த வலிக்கே இல்லாதா இவ்வளோ அக்கறை? எனக்கு இருக்குது தான். ஏன் இருக்குது? அவ்வளோதான், தள்ளுங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு நகர போகிறீங்க. அவனும் எழுத்தவங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் போகணும். யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. நினச்சா நினச்சிட்டு போட்டோம். சொல்லு, என்ன சொல்லணும்? என்ன உனக்கு என் மேலே அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர்? யார் சொன்னா? உங்கள் மேலே எனக்கு என்ன சாஃப்ட் கார்னர்? என் குடும்பத்தையும் உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு மட்டும் உங்களை எங்கே பிடிக்கும். நான் நல்லவன், என் குடும்பம் நல்லவங்க, அதை சொல்ல மட்டும்தான் ட்ரை பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதை சொல்ல நினைக்கிறவ ஏன் குழந்தைய பார்த்துக்கணுன்னு துடிக்கிற? அது நானும் கேள்விப்பட்டேன். அந்த ஆக்சிடெண்ட் உனக்காக பிளான் பண்ண தானே? அதுவும் உன் அக்கா லில்லி. இதுதான் தப்பு. அந்த ஆக்சிடெண்ட் எனக்காக இல்லை. பின்ன இப்போ நான் இதையும் சொல்கிற மாதிரி இல்லை, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போக. அப்படியே சுகா நின்றுட்டுருக்கான். சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஒய்ஃபுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு எதுவுமே புரியாமல் தான் இருந்திருப்பான். அந்த டைமில் தான் ஜேகே அவனோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அங்கே ஆராத்தி எடுத்துகிட்டு அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசியிருப்பீங்களா? அப்போ தான் சொல்லியிருப்பீங்க. சுகாவுக்கு அப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களை கூட்டிகிட்டு போய் உண்மையே சொல்லு, நானும் அதை பற்றி விசாரித்தேன். ஆக்சிடெண்ட் பாப்பாக்கா அப்படின்ட்டு சுகா கேட்க அவனால் முடியல, அழுகையாக வருது. எப்படி பெத்த குழந்தைய ஒருத்தி கொலை பண்ண நினைப்பா அப்படின்ட்டு. எனக்கு எதுவும் தெரியாது, நான் போகிறேன் அப்படின்னு நகர போகிறீங்க. சொல்லி ஆகணும், ப்ளீஸ் சொல்லு.
எனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும். என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்தா? அதுவும் பெத்த தாயாலையா? எப்படி? இதை சொல்லு, உனக்கு தெரியும். நீ சொல்லு ப்ளீஸ். நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். என்ன நம்பவும் மாட்டீங்க. அப்புறம் ஏன் சார் என்கிட்ட கேட்குறீங்க? இங்கே பாருடி, நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏதோ தப்பாக இருக்குது. தயவு செய்து சொல்லு. உனக்கு அப்படி தான் செகண்ட் சாய்ஸ் என்னென்னமோ சொன்னேன். எனக்கு ஒன்றுமே புரியல. உன் அக்காவை பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், வீட்டில் வேணாண்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ உனக்கு பெரியம்மா பொண்ணு அப்படின்னு. சித்தி பொண்ணு. ஹே, இவளுக்கு தான், இவங்க அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தாலி கட்டியிருக்காரு. அப்போது யார் சொன்னா? ஊரறிய இவங்களுக்கு கட்டியிருக்கலாம். ஆனால் என் அப்பாவும் அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச மாதிரி என் அப்பா முத தாலி கட்டினது என் அம்மாவுக்கு தான். அப்படி பார்த்தா நாங்கள் தான். இருந்தாலும் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் அதை சொல்லி காமிச்சதில்லை. அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், லில்லி ஒன்றும் அவரோட பயாலஜிக்கல் டாட்டர் இல்லை. இருந்தாலும் நாங்கள் அதை சொல்லி காட்டுறதில்ல. ஏன்னா எங்களுக்கு அவளை காயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு சைக்கோ, தன்னை தானே காயப்படுத்திக்கும். அது மட்டும் இல்லை, கூட இருக்கிறவங்களையும் அழிச்சிரும். அதான் உங்களை சுற்றி சுற்றி வந்தேன். அப்போது உனக்கு என்ன பிடிக்கும் தானே? ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கா சுகாவை பார்க்க. சொல்லுடி, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? அதெல்லாம் இல்லை. பாவம் குழந்த, அவளுக்காக தான். இங்கே நடக்கிற எதுவும் அவளுக்கு தெரியாது. அவள் குழந்த. அவள் மேலே என்ன உனக்கு அப்படி அக்கறை? ஆமாம், அக்கறை தான். என் குழந்த அவ. எது? ஆமாம், அவள் வயிற்றுல தான் சுமந்திருக்கா, நான் மனசில் சுமந்திருக்கேன். எப்போ அவள் உருவானாலும் அப்பையிலேருந்து அவள் கலைச்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிட்டு அவள் போகிற இடத்துலலாம் பின்னாடி சுற்றி இருக்கேன். டாக்டர்கிட்ட பேசி அவளுக்கு அபோர்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டதே நான் தான். அப்படின்ட்டு இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் பண்ணிங்க. ஆக்சுவலி சுகாவை ஏன் கல்யாணம் பண்ணிப்பேனா, உங்கள் அக்காவுக்கு பார்த்து மாப்பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையவே கூடாதுன்னு தான் லில்லி சுகாவுக்கு ஓகே சொல்லிப்பா. ஸோ சுகாவுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. சரி, ஒரு பொண்ணு பார்த்தாவது சரியில்லை குடும்பம்னதோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணியிருப்பான். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே ஒரு அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்த்தது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் சின்ன பொண்ணுன்னா அதை கடந்து போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சுகாவை நினைப்பாகவே இருந்திருக்கும். என்ன தான் அக்கா வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போனாலும் உங்கள் மனசுலேருந்து அவனை எடுக்கவே முடியல. அதுக்கு தாண்டி அவன் மேலே ஒரு கோபம், நம்ம ஃபேமிலி இப்படி பேசிட்டானே அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லில்லியை பற்றி நல்லாவே தெரியும். அவள் சரியான சைக்கோ, எந்த நேரம் எப்படி இருப்பா அப்படின்னு அவளுக்கே தெரியாது. இதில் எங்கேருந்து அப்படின்ட்டு நீங்கள் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் அவள் கன்சீவ் ஆகிருக்கான்னு. ஸோ ஹாப்பியாக இருக்க வேண்டியவளோ, இந்த குழந்தை எனக்கு வேணாம், இந்த கலைச்சிருக்கான் அப்படின்னு டாக்டர் முன்னாடி உட்காந்துருக்க உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ அவள் என் சிஸ்டர் தான் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் மாஸ்க் போட்டு நீங்கள் அந்த டாக்டர் ரூம்குள்ளே போய் நின்றுருக்க. பிகாஸ் அந்த டாக்டரோட பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அவள் கூட பேசிகிட்டே உள்ளே பூந்துருப்பீங்க. அப்படியே நீங்கள் ஓரமாக நின்று எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ எனக்கு இந்த குழந்தை வேணாம், நாங்கள் இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க விரும்பல. அப்போ உங்கள் ஹஸ்பண்டோட சைன் வேணும். அது அவர் இப்போ ஊரில் இல்லை அப்படி இப்படின்னு மழுப்பியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சரிம்மா நான் பார்க்குறேன், நீ போயிட்டு வா, நான் ஒரு டேட் பார்த்து சொல்கிறேங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டி, அவன் என் அக்கா, மாமாவுக்கு இது தெரியாது, அவருக்கு இந்த குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், இவ போய் சொல்கிறா, தயவு செய்து கலைச்சி மட்டும் விட்டுறாதீங்க. புரியுதுமா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருந்தா. சரி, அதனால தான் இப்போதைக்கு நான் வெறும் விட்டமின்ஸ் டேப்லெட் தான் கொடுத்துருக்கேன். குழந்தை ஒன்றும் ஆகாது. அதுக்குள்ளே சுகாவுக்கு இந்த மேட்ரு தெரியணுங்கிறதுக்காக அதை ஜெயிக்க முடியுமா, நீங்கள் தான் சுகாவுக்கும் சொல்ல சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் அவனுக்கு கன்சீவாக தெரியும். அதுக்கப்புறம் அவளால் அதை கலைக்க முடியல, நிறைய ட்ரை பண்ணியிருப்பா. ஒவ்வொரு இடத்துலையும் அவள் ட்ரை பண்ணும் போதெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நீங்கள் அவளை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைய கலக்க விடாமல் அதை பத்திரமா பாதுகாத்ததே நீங்கள் தான். ஸோ என்னமோ தெரியல, வயிற்றில் இருக்க குழந்தை மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது. அவளே பெத்த தாயாக இருக்க அவளே வந்துட்டு பெருசாக வந்து குழந்தைய கேர் பண்ணிக்காத போது நீங்கள் தான் அந்த குழந்தை பிறந்ததும் பால் கூட கொடுக்க மாட்டேன்னு போட நீங்கள் தான் அந்த ஆன்ட்டிக்கிட்ட பேசி குழந்தைய வந்துட்டு பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதனால தான் பேபிக்கு இப்போ கூட உங்களை பார்த்ததும் டக்குன்னு உங்ககிட்ட ஒட்டிக்குவா. இது எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு பேபியை கேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கோ இந்த குழந்தை தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு அந்த குழந்தை வேணாம், அவனால் வந்த குழந்தை எனக்கு வேணாம், இவ இருக்கிறதுனால தான் என்னால் என் எக்ஸோட போக முடியல, நான் இந்த குழந்தைய முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஷாப்பிங் மாலுக்கு வந்தவளோ அப்படியே ஃபோனில் இப்போ நான் வெளியில் வருவேன், அப்போ அடித்து தூக்கிடுங்க, எனக்கு அவ்வளோவா அடிப்படக்கூடாது, நான் குழந்தை ஸ்பாட்டில் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேச, இதெல்லாம் அவள் பின்னாடி எப்போவுமே வெளியில் வந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவீங்க, குழந்தைய பார்க்கறதுக்காக வருவீங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு அப்படியே உங்களுக்கு ஹார்ட்டே நின்று அப்படி பாவி கிராதகி, நீயும் ஒரு பெத்தவளா, இப்படி உன்னால் எப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு அந்த குழந்தைய பார்க்க ஐயோ கண்ணா உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு கரெக்டாக
வந்துட்டு லாரி அடிக்க வரும்போது நீங்கள் குறுக்க போகுது குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அவளையும் சேர்த்து தான் காப்பாற்ற பார்க்குறீங்க. பட் அந்த நாய்க்கோ நீ காப்பாற்றி நான் உயிரோடு இருக்கணுமா அப்படின்ட்டு அது வேணுனே வாண்டடா அப்படியே போய் உங்கள் கையை உருவிக்கிட்டு போய் தான் அந்த லாரியில் விழுந்திருப்பா. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகி அவளுக்கு கழுத்துக்கு கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு செயலிழந்திருக்கும். நிறைய ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் சுகா அலைஞ்சிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் அவள் பண்ணதை எதையும் நீங்கள் அவன்கிட்ட சொல்லவும் இல்லை. ஏன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவான்னு. சுகாங்க அவன் ஹஸ்பண்டாகவே அவள் ஏற்றுக்கலங்கும் போது குழந்தைய மட்டும் எப்படி அவனுக்கோ 1 வருஷம் அவளோட நான் வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோதானா, ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்டாளா, இப்படி ஒரு கொடூரமான ஒருத்தியவா கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு அவனுக்கு நினைக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே சொல்லி முடிக்க சுகாவுக்கு டியர்ஸ் நிற்கவே இல்லை. அப்படியே அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அவன் இதெல்லாம் வந்து அவனுமே சர்ச் பண்ணி தெரிஞ்சிருப்பான். அதனால தான் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்த ரூட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அமைதியாகிருப்பான். அவன் மனசுக்குள்ளே உறுத்திட்டு இருக்கிறது ஒரே கேள்வி தான், இதெல்லாம் ஏன் நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு தான். உங்களுக்கோ பதில் இல்லை. நீங்கள் அமைதியாக அது என்ன இருந்தாலும் அது எனக்கும் குழந்தை தானே எது அப்படின்னு சுகா பார்க்க ஐ மீன் அவள் என் அக்கா இல்லைன்னாலும் எனக்கு ஒரு வகையில் அக்கா தானே அந்த மாதிரி சொல்ல வந்தேன். போய் சொல்லாத, உனக்கு என்ன பிடிக்கும் தானே, உனக்கு என் குழந்தை உயிரோடு இருக்கணும் தானே. அது ப்ளீஸ் எனக்கு இப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எதுவுமே தெரில. நீ ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பியே ஜேகே உன்னை விட அறிவாளின்னு. எஸ், அவன் என்னவனாக இருந்தாலும் என்னை விட ரொம்ப அறிவாளி தான். அவனோட லைஃப் அவன் கரெக்டாக டிசைட் பண்ணியிருக்கான். யார் இருந்தால் அவன் லைஃப் கரெக்டாக இருக்கும்னு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவனால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. நான் தான் பெரிய படித்தவன் அறிவாளி பிடிங்கின்னு இருந்துட்டேன். என்னால் என் சொந்த ஒய்ஃபை கூட புரிஞ்சுக்க முடியல. அவளுக்கு ஒரு எக்ஸு கேட்கவே நாராசமாக இருக்குது. அவன் கூட சேர்ந்துங்கிறதுக்காக குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. எனக்கு தெரியும் அவள் உன் கையை உருவிட்டு போய் தான் லாரியில் விழுந்திருக்கா. அந்த நிலைமையை கூட நீ அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கல. அது உன்னை போய் இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டு வைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்க. உனக்கும் அவளை பழி வாங்கணும்னு கோவம் இருக்குது தானே, பொய் சொல்லாத அப்படின்னு சுகா கேட்க அது எனக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலியில் நிறைய விஷயம் நடந்ததுக்கும் அவள் தான் காரணம்னு. அதெல்லாம் தான் நீங்கள் நம்ப மாட்டீங்களே. இப்போ நம்புகிறேன். உங்கள் குழந்தைன்னு வரும்போது நம்ம குழந்தைன்னு சொல்லு. அப்படி பார்க்குறீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன உளறிட்டுருக்கீங்க? அதெல்லாம் சரியாக வராது. நீங்கள் என் அக்காவோட ஹஸ்பண்ட். எது ஐ மீன் என்ன இருந்தாலும் அவ்வளோ அக்கா தானே, அவளோட ஹஸ்பண்ட். அப்படி மட்டும்தான் பார்க்குறேன். போய் சொல்லாதடி. இந்த கண் காதலோடு பார்க்குது, ஆனால் அந்த வாய் மட்டும்தான் பிடிக்கலன்னு போய் சொல்லுது. அது வந்து இங்கே பாரு, எனக்கும் அவளை பிடிக்கலை. எப்போலேருந்துன்னு கேட்காத. ஏன்னா அவளோட உண்மை சுயரூபம் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிருச்சு. நான் ஏதோ புதுசாக கல்யாணம் சின்ன பொண்ணு, இந்த குடும்பம் அவளுக்கு செட் ஆகலை அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது நானே அவளுக்கு செட் ஆகலை அப்படின்னு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான். அவளை தான் அவசரப்பட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு என்கிட்ட கேட்டாள். அப்புறம் அவளே அதை கலைக்க நினச்சிருக்கா. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு சைக்கோவை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அதுலேயும் குழந்தைய கொல்ற அளவுக்கு என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. நீ சொன்ன மாதிரி நான் ஒர்க் போகணும், பாப்பாவை 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவளையும் பார்த்துக்கணும். அவளுக்கு எனக்கு டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் அவளை பார்த்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன? எஸ், அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கினேன் உன் அக்காவுக்காக. ஏன் உனக்காகன்னு கூட சொல்லலாம். என்ன உன் அக்காவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வேணாமா? அதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை ப்ளீஸ் அப்படின்ட்டு பற்றி சுகா உங்களை பார்க்க உங்களுக்கோ அவனை வேணான்னு சொல்ல முடியல. இருந்தாலும் அது நமக்கு கல்யாணம், நீ சீக்கிரம் அதுக்கு ரெடியாகி உனக்கு 1 வீக் டைம் தரேன். நீ உன் முடிவை சொல்லு. இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு வழி தெரியல, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் குழந்தையோட நான் தனியாகவே இருந்துக்குவேன். ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா குழந்தைக்கு ஒரு அம்மா கிடைக்கும், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் படுக்க பேச முடிஞ்சுன்னு உள்ளே போக. அப்புறம் யோசிச்சிருப்பீங்க அவங்க வளகாப்பப்போ தான் சுகாவை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், இந்த ஸ்டோரியெல்லாம் இதுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட ஒய்ஃப் ஜின்னுட்ட சொல்லி முடிக்க இங்கே கட் பண்ணா. அப்படியே இப்போ நீங்கள் பேபியோட வீட்டுக்கு வரீங்க சுகாவோ. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. நான் ஏன் போய் பார்க்கணும்? ஏய் அவளை பார்த்துக்கு தானே கல்யாணம் பண்ணேன்,
நான் சொன்னேன்னா, நீங்கள் தானே அவளை பார்த்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணணும் சும்மா ஒரு டுபாக்கு விட்டீங்க. அதுக்காகலாம் நான் அவளை பார்த்துக்க முடியாது. நான் வந்தது என் செல்லக்குட்டியை பார்த்துக்க. அவளை மட்டும் தான் நான் பார்த்துக்குவேன். அப்புறம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் டிவோர்ஸ் வாங்குங்க, வாங்காமல் போங்க, அது உங்கள் விருப்பம். நான் ஜஸ்ட் நடிக்க தான் வந்தேன். அவளை இங்கே துரத்துறதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் நான் இருக்க மாட்டேன். ஏய், நான் சொல்கிறேன், இப்போ தாலி கட்டியிருக்கேன்டி. அதுக்காக நீ இருந்து தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னால் சொல்லிடுவியா? அப்படின்னு பார்க்குறீங்க. உள்ளே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வரான். இங்கே அவன் ஒய்ஃபோ லில்லி டே கத்திட்டுக்கா. டே எல்லாம் மனுஷனா? ஏண்டா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு நீ வருத்தப்படுவேன்னு பார்த்தா என்னன்னா புது புருஷனா இன்னொருத்தி கூட சுற்றிக்கிட்டு இருக்கா. எவ எனக்கு சக்காலத்தியாக வந்திருக்கா, யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்கியா, எனக்கு இப்போ தான் மெய்டு சொன்னாங்க, எவடா அவ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ரொம்ப கத்தாதீங்கக்கா, யாருன்னு தெரிஞ்சா ஆனந்த அதிர்ச்சி ஆயிடுவீங்க அப்படின்னு அப்படியே ரூம்குள்ள அக்கா அப்படின்னு உள்ள வர லில்லிக்கு அவ்வளோதான். ஏற்கனவே அவளால் கை கால் அசைக்க முடியாமல் கிடக்குறா. அதில் உங்களை பார்த்ததும் சப்த நாடி அடி நீயா அப்படின்னு பார்க்க நீயா இல்லை நானே தான். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்க தானே பிடிக்கும், செகண்டாக இருக்கிறது பிடிக்காதுல்லக்கா. ஆனால் நீங்கள் செகண்டு தான். எதுலன்னு கேட்குறீங்களா? தாலியை மட்டும் ஃபஸ்ட்டாக வாங்கிக்கிட்டா அதனால் எல்லாம் ஃபஸ்ட் ஆயிடுமா? மனசில் யார் இருக்குங்கிறதுல தானே இருக்கு. சுகா கை எப்படி பிடிக்கா? சுகா அவங்களே பார்க்குறான். சொல்லுங்க மாமா, உங்கள் மனசில் நான் தானே இருக்கேன். எது அப்படின்னு அவனும் பார்க்க கண்ணடிக்கிறீங்க. அவனும் ஆமாம், நான் எப்போ இவளை ஃபர்ஸ்ட்டு அப்படி பார்த்தனோ. எப்படி அப்படின்ட்டு அவள் பார்க்க பதறாதீங்கக்கா, ரொம்ப பதறி ஹார்ட் அட்டாக்கும் சேர்ந்து வந்துட போகுது. ஏய் நீ உங்கள் அம்மா மாதிரி தானே இருப்ப. ஆமாம், எங்கள் அம்மா மாதிரி தான் இவரை ரொம்ப லவ் பண்ணுவேன், ரொம்ப தோ இப்படி நீங்கள் இன்னொருத்தர் பொண்ணுன்னு தெரிஞ்சும் என் அம்மா உங்களை எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் உங்களை நாங்கள் நேரடியாக அட்டாக்கே பண்ணாமல் இருக்கோம். ஏன்னா என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா பேச்சை நாங்கள் மதிக்கிறோம். அதே மாதிரி தான் நீங்கள் பெற்ற பொண்ணு தான். ஆனால் இனி இவன் ஏன் குழந்தை, நான் ஏன் குழந்தையாக பார்த்துக்குவேன் அப்படின்னு பாப்பாவோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணேன். சுகா அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இவர் உங்கள் புருஷன் தான், ஆனால் இனிமேல் வெறும் எனக்கும் புருஷன்க்கா. என்ன உங்களுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, செகண்ட் சாய்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டாக வந்தோம் நீங்கள் ஒன்றும் அப்படின்னு ஹேர் அப்படி பண்ணு ஒன்றும் பண்ணலை. அவர் மனசில் நான் தான் இருக்கேன். இல்லைங்க. ஆமாம், அப்படி இருக்கிற வெண்ணை எதுக்கடா எனக்கு கல்யாணம் பண்ண, ஏன்டா புள்ள கொடுத்த? ஹே, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? நல்லா யோசிச்சு சொல்லு. நானாக உன்னை வந்து பொண்ணு பார்த்தேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். உங்கள் வீட்டிலேருந்து வந்து பேசினாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் குழந்த கூட நான் கொஞ்ச நாள் யோசிக்கலான்ட, நீ தான் அவசரப்பட்ட. அப்புறமா இதுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ நீ ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்கலையா? படுக்கும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி பேச. சிச்சி நல்ல குடும்பத்தை பொண்ணு பேசுகிற பேச்சாக்கா இது? மாமா இவ வேறு, அவங்க நல்ல குடும்பத்தை பொண்டாட்டி நல்ல வார்த்தையாக பேசுகிறாங்க மாமா. எனக்கு தான் பேச தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்ல குடும்பமே இல்லையே. இல்லைக்கா அப்படின்ட்டு அப்படியே பார்க்க. ஹே, எனக்கு கடுப்பு எழுதிட்டு இருக்காத, என்னால் எந்திரிக்க முடியலன்ட்டு இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என் குழந்தைய கொட்றி, நீ ஒன்றும் வச்சுக்க வேணாம். அங்கே குழந்த தான் சொன்னேக்கா, உங்களால் இப்போ எந்திரிக்க முடியாது, கை கால் அசைக்க முடியாது, எப்படிக்கா குழந்தைய பார்த்துக்க முடியும்? அதனால தான் நானே குழந்தைய பார்த்துக்கிறேன், நீங்கள் ரொம்ப துடிக்காதீங்க. உங்கள் எக்ஸுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. எதை அப்படின்ட்டு பார்க்க சுகாவோ அப்படியே இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லைன்ட்டு நிற்கிறான். எக்ஸா? அதெல்லாம் யார் சொன்னா? அக்கா, யாரை வேணாலும் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது, எனக்கு தெரியும். அவள் வருவா, அடுத்த சீசனில் அவளோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும். அப்போது தெரியும் இந்த அக்கா எப்படியாப்பட்ட வில்லின்னு. அக்கா, ஹே ஃபஸ்ட்டு நீ அக்கான்னு கூப்பிடாதடி. ஆமாம், என்ன பண்ணுறது, அக்கான்னு நீ என் கூட பிறந்த அக்காங்கிற மாதிரி ஒன்றும் நான் கூப்பிடல. என்ன இருந்தாலும் என் புருஷனோட பொண்டாட்டி, அப்புறம் அக்கான்னு தானே கூப்பிடணும், பின்ன சொக்கா நான் கூப்பிடுவாங்க. ஐயோ எனக்கு கடுப்பாகுதே, இவளை முதல் வெளியே போக சொல்லுங்கள். அதெல்லாம் போக மாட்டாள், அவள் இங்கே தான் இருப்பாள், அவள் என்னோடய ஒய்ஃப். ஆமாக்கா, பாப்பா தூங்கிட்டா, இருங்க தொட்டிலில் போட்டு வரேன் அப்படின்னு பேபியை கொண்டு போய் அப்படி தொட்டிலில் போட்டுட்டு, ஏன் புருஷன் ஏன் குழந்த, ஆமாம் எப்போ இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு ஓட போகிறீங்க? எது நான் போகணுமா? நான் ஏண்டி போகணும், நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்.
நான் உயிரோடு இருக்கும்போது எப்படி நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணலாம்? சட்டப்படி குற்றம். உங்களை பிடிச்சி உள்ளே போடுறேன். இருக்க உங்கள் மேலே கேஸ் போடுறேன். போட்டுக்கோங்க அக்கா. பாவம், அக்காவுக்கு உலகமே தெரியல. அக்கா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் ஒன்றும் இருண்ட போயிடாது. நீங்கள் அதை மாதிரி தான் அக்கா. நீங்கள் இங்கே வந்து படுத்துட்டனால உலகம் சொல்லலாமல் நின்றுச்சுன்னு நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ண உங்கள் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் நீங்கள் அவளை கொல்றா அவளை கொல்றான்னு கத்திக்கிட்டு இருக்கதெல்லாம் வேஸ்ட். அப்புறம் உங்கள் அம்மா பரலோகத்துக்கு பார்சல் பண்ணியாச்சு. எது? ஆமாக்கா, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிட்டீங்க தெரிஞ்சதும் உங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்கில் பொட்டுன்னு போயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? உண்மைதான்க்கா சொல்கிறேன். உங்கள் அம்மா போன இடத்துக்கே உங்களை நான் சேஃபாக அனுப்பி வைக்கிறேன். இருடி, நீ நீ 2 பேர்த்தையும் சேர்த்து உள்ளே தள்ளலை. நீங்கள் எங்களை உள்ளே தள்ளுவீங்களாக்கா? ட்ரை பண்ணுங்கக்கா. ஏன்னா நீங்கள் பேசின வீடியோ கிளிப் என்கிட்ட இருக்குது. இதை காமிச்சா உங்களை தூக்கி உள்ளே போடுவாங்களாக்கா? என்ன? ஒவ்வொரு டைமும் க்ரை பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்ததை நீங்கள் பார்க்கலக்கா. நான் உங்களை தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னைக்கு என் அக்காவோட கல்யாணத்தை நிறுத்தினீங்களோ அப்போலேருந்து ஏன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் பின்னாடி சுற்றுறது தான் முழு டைம் வேலையை வச்சுருந்தேன். அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு. அப்போது நீங்கள் என்னெல்லாம் பிளான் போட்டிங்களோ அத்தனையும் என் வசம் உள்ளது. அதில் லாஸ்ட்டாக பாப்பாவை கொல்றதுக்காக நீங்கள் போட்டிங்களே ஒரு மாஸ்டர் பிளான், அது வரைக்கும் இவகிட்ட இருக்குது. இப்போ சொல்லு, நீ எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டி இருக்காளே, அவள் சரியான பைத்தியம். அவளுக்கு எப்போ பார்த்தாலும் பொறாமல். அதனால் என் சந்தேக புத்தினால் என் தம்பிக்கும் என் குழந்தையாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் உங்களை பற்றி தப்பாக காலேஜ் ஃபுல்லாக எழுதுனது என் பொண்டாட்டி தான். அதனால் என்னோடய குழந்தையாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு. வேறு வழி இல்லை. என் பொண்டாட்டியும் கையை காலை உடச்சிட்டு கிடக்கிறா. குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நானும் சொல்லுவேன் அப்படின்னு சுகா சொல்ல, நீங்களா அப்படி பேசுகிறது? என்னை இப்படி பேச வச்சதே நீ தானடி. உன்னை போயிட்டு நல்லவன் நினச்சேன்டி. எது பால் எது கல்லுன்னு தெரியாமல் இருந்திருக்கேன். மாமா, காலம் கடந்து சூரியோதயம் பார்க்காதீங்க, விடுங்க. இப்போ அக்காவை கொஞ்சம் டென்ஷன் பண்ணாமா? ஏண்டி, ஏற்கனவே ஹை ப்ரெஷர் வந்த மாதிரி கத்திட்டு இருக்கா. இதில் இன்னும் இவ எவ்வளோ படுத்தியிருப்பா எங்களை. என் அம்மா சாகிறதுக்கு காரணமே இவ தான். இவளை அப்படி சும்மா விட்டுருவனா? இப்போ பாரு என்னோடய மாஸ்டர் பீஸை. அக்கா, நீ எல்லாரும் எல்லா விதமான ஃபர்ஸ்ட் நைட் பார்த்துருப்பாங்க. பட் வரலாற்றில் முதல் முறையாக புருஷனும் அவள் தங்கச்சியும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறத பார்க்குற அக்கா பொண்ணு நீயாக தான் இருப்ப. பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த ரூமை லாக் பண்ண. வேணாடி, இதுக்கு நீ என்ன கொன்னுடு, என்னால் இதை பார்க்க முடியாது. சுகா ப்ளீஸ் வேணாம், அவகிட்ட சொல்லுங்கள், இப்படிலாம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், என்னால் இதை பார்க்க முடியாது. கத்திக்கிட்டே இருக்கா. நல்லா கதறு. உனக்கு செகண்டாக இருக்க பிடிக்காதுல்ல? செகண்டுன்னா அவ்வளோ கோவரும்ல. இப்போது இவர் மனசில் நீ செகண்டு கூட இல்லை. நான் தான் அந்த இடத்துல இருக்கேன், பார்க்குறியா? அப்படின்னு சுகா பக்கம் திரும்ப. சுகா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்க, நீங்கள் என்ன அப்படியே நிற்கிறீங்க? நான் வேணாமா? அது வேணாமா? அது அப்படின்னு சுகா கொஞ்சம் திணற. அப்படியே நீங்கள் எழுத்து, என்ன மாமா வந்துன்னு நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க, நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் கால் மேலே அப்படியே நீங்கள் ஏறுறீங்க. அவனும் அப்படின்னு பார்க்குறான். அப்படியே நீங்கள் அவனை பார்க்க அந்த கண்ணில் என்னத்தை கண்டானோ அப்படியே அமைதியாகிடுறான். இப்போது சுகாவை அப்படியே எழுத்த அவன் லிப்பில் அப்படியே நீங்கள் கிஸ் பண்ண. சுகாவுக்கு இவ்வளோ நேரம் அடங்கி இருந்த அவனோட உணர்வுக்கெல்லாம் மேலவங்க டக்குன்னு உங்களை அப்படியே அவனும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் உங்களை மறந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ சுகா தன்னை மறந்து அவன் ஒய்ஃப் இருக்கிறா அதெல்லாம் மறந்துட்டான். ஸோ ட்ரெஸ் அப்படியே பிடிச்சிருக்கு. ஐயோ மாமா அப்படிங்கிறீங்க. அவனும் அது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஐயோ அக்கா, நீ என்ன தான் இதெல்லாம் பார்க்க ரெடியாக இருந்தாலும் என்னால் உன்னை வச்சுட்டு இதெல்லாம் பண்ண முடியல, ஷையாக வருது. பாப்பா தூங்குறா, கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறியா? மாமா நம்ம பக்கத்து ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிறீங்க. சுகா டக்குன்னு உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு அப்படியே லாக் ஓப்பன் பண்ணி வெளியே போக, இங்கே அவ்வளோ இருங்கடா உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பக்கத்து ரூமில் சுகா உங்களை பெட்டில் பட அப்படியே உருண்டு இந்த பக்கம் வந்து எந்திரிக்கிறீங்க. சுகா அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ இல்லையா வடை போச்சுங்கிற மாதிரி. ரொம்ப தான் ஆசை,
நான் ஏதோ அவளை வெறுப்பேற்றதுக்காக தான் அப்பெல்லாம் சொன்னேன். குழந்தைய போய் தூக்கிட்டு வாங்க, ராட்சசி கத்தி எழுப்பி விட்டுருவா, இப்போ தான் தூங்க வச்சேன் அப்படிங்கிறீங்க. அப்போது அப்படின்னு அவன் பார்க்குறான். என்ன? ஒன்றும் இல்லை, சரி நீ படுத்துக்கோ, பாப்பா போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சுகாவுக்கு புஸ்ஸுன்னு ஆயிடுது. அவனும் அப்படியே வந்து குழந்தையும் எங்கள் ரூம்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சுகா தூக்கிட்டு போயிடறான். இங்கே அப்படியே விடிய விடிய தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. இங்கே நீங்களோ பேபியை தூக்கிட்டு வந்ததும் உங்ககிட்ட கொடுத்ததும் அப்படியே அவளை ஹக் பண்ணி அணைச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே படுத்தோங்க. சுகாக்கும் அதே மாதிரி தான், தூங்கவே இல்லை. என்னடி ஏதாவது நடக்கும்னு பார்த்தா கடைசியில் புதுசுன்னு ஆயிடுச்சு, நமக்கு என்ன தூங்குறாளே பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிட. என்ன உங்கள் ஒய்ஃப்ட்ட போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படிங்கிறான். ஆ ஆ அது சரி, உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கல, அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஹே என்னடி இப்படி சொன்னால் எப்படி? அதான் கல்யாணம் பண்ணிட்டேனே, இன்னும் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, ஆனால் நான் வந்தது அவளை பழி வாங்க தான், மற்றபடி போய் சொல்லாதடி, எனக்கு தெரியும் உன் மனசில் நான் இல்லைன்னு சொல்லு. அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. சுகாவால் படுக்கவும் இல்லை. அவனும் பாப்பா உங்கள் அம்மா ரொம்ப பண்ணுறா அப்படின்ட்டு குழந்தைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படியே குப்பர் அடித்து படுத்துக்க. இந்த பக்கம் அவங்களுக்கு கண்ணில் அப்படியே டியர்ஸ். உங்களால் சுகாவோட இருக்கவும் முடியல. அதே சமயம் ஆனால் வேணான்னு சொல்லவும் மனசு வரல. என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு மனசு ஒரு பக்கம் குறுகுறுன்னு இருக்கு. உங்கள் சிஸ்டர் வேறு, உங்களோட ஓன் சிஸ்டர் பல கால் பண்ணி, என்ன பாப்பா பண்ணி வச்சுருக்க? சாரிக்கா, நான் இதை வேணும்னு பண்ணலை, ஆனால் அவள் ரொம்ப மோசம், அவகிட்ட விட்டா குழந்தைய கொண்டுடுவாக்கா அப்படின்னு சொல்லி நடந்தெல்லாம் சொல்ல. புரியுது, ஆனால் அம்மா நம்மக்கிட்ட அவளை எதுவும் பண்ண வேணாம்னு தானே சொன்னாங்க, அதனால தான் நானே விட்டு வச்சுருக்கேன். நானும் அவளை எதுவும் பண்ணலக்கா, ஆனால் அவளால் என் புருஷனுக்கோ என் பிள்ளைக்கோ ஏதாவது ஆச்சு, அவளை நான் சும்மா விட மாட்டேக்கா. ஹே என்ன அது, அந்த மனுஷன் மேலே உனக்கு என்னடி அவ்வளோ லவ்? தெரிலக்கா, முறையாக அவளை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. நல்ல வேலை நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னு உங்கள் அக்கா சொல்ல. அக்கா நல்லா கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அப்படி மாமாவை நினச்சிருக்க மாட்டேன். இந்த சாத்தானை கல்யாணம் பண்ணனால தான் அந்த மனுஷன் பாவம்னு தோணுது. உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ அவரை ராஜா மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்ப, அதனால் எனக்கு அப்போ ஏக்கமாக இருந்திருக்காது. இப்போது அவர் தவிப்பு பார்க்கும்போது பாவம்க்கா அவர். அப்போது நீ செட்டில் ஆகிட்ட. இன்னும் முடிவு பண்ணலாக்கா. இன்னுமே முடிவு பண்ணணுமா? ஆமாம், அவரும் நம்மளை பற்றி தப்பாக தானே புரிஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு நான் யாருன்னு புரிய வச்சுட்டு அப்புறம் அவரே என்னை போக்காதுன்னு சொல்லும் போது நான் என் லவ்வை சொல்லிக்கிறேன். இது சரி பாப்பா பார்த்துரு அப்படின்னு உங்கள் அக்கா சொல்லு. ஸோ இப்படியே தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஏகேவை பார்க்குறீங்க. அவன்கிட்டையும் சொல்ல அவனும் ஓகே சொல்கிறான். அதே சமயம் நீ என் அண்ணனை விட இன்னும் நல்லா பெட்டர் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு நீ டிசர்வ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட பாவி, நீயே போதுண்டா, எல்லாம் ஒரு தம்பி ஆடின்னு சுகா வர. ஹலோ ப்ரோ, என்ன ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சுன்னா ஓவர் குஷியில் இருக்க போல. டே பின்ன உன்னை எவ்வளோ அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கைப்பிடிச்சு அப்படின்னு மண்டையாட்டுறீங்க ஜேகேவோ அப்படின்ட்டு. அவளை நீ எவ்வளோ காயப்படுத்தியிருப்ப, அவள் உனக்கு இப்போ வேணுமா? அவள் வந்திருக்கிறது உன் குழந்தைய பார்த்துக்க மட்டும்தான், அவள் அக்காவுக்காக வந்திருக்கா, அக்காவையும் பார்த்துக்கிறதுக்கு. அப்படிங்கிற மாதிரி சுகா பார்க்க நீங்களோ ஓவராக பண்ணாததா ஒரே கண்டுபிடிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜேகேவோ சும்மா ரெடி அப்படின்ட்டு அதெல்லாம் முடிஞ்சா போயிடுவா, அவளே போலாட்டி நான் துரத்தி விட்டுருவேன், என் ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுப்பேன், சும்மா நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. விட்டு போடா, இது எங்கள் ரூம், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஓவராக பேச வந்துட்டான். போய் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுற வேலையை பாரு, அவன் பொண்டாட்டி பிள்ளையே பெற்றுட்டா, இன்னும் நீ 3rd இயர் முடிக்காமல் இருக்க. ஹலோ பாஸ், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே சுகா அவங்க பக்கம் திரும்ப நீங்களோ பார்த்தா பேபிக்கு பால் கொடுத்த வாயை அப்படியே தொடச்சி விட்டு அப்படியே இப்போ எட்டில் படுக்க வைக்க. என்ன கொடுத்த? பால். உனக்கு தான் வராதே, நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. இல்லை உனக்கு வராதில்ல, அதான் கேட்டேன். ப்ரொஃபஸர் வந்துட்டு கேள்வி கேட்குறான் பாரு கேனா மாதிரி. அது நான் புட்டி பால் கொடுத்தேன், அதுக்கேண்டி அங்கே வச்சு கொடுத்தேன். குழந்தை அதை தான் எதிர்பார்க்குது, அதுக்கு தெரியுமா எனக்கு வரும்னு, இல்லை வராதுன்னு தெரியுமா? அவள் அழுதா, அவள் ஆசைக்காக அப்படி வச்சு கொடுத்தேன். அவள் அம்மா கிட்ட அந்த இடத்துல குடித்ததே இல்லைல்ல, அதுதான். அப்புறம் ஏன் புதுசாக நீ பழகுற? அப்புறம் என் குழந்தை ஏங்கும்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், வந்து எங்களுக்கு பார்த்துக்க தெரியாதா? சரி அந்த பேச்சை விட அப்புறம் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு சரியாக டிஷர்ட்டை சரி பண்ணல, வேறு குறையாக காட்டிட்டு அப்புறம் நம்ம தொட்டால் விட மாட்டா, மூட்ரி போய் நீங்கள் கதவை சாத்துறீங்க அப்படின்ட்டு அவனும். அதை சொல்லலடி, பின்ன என்ன இது அப்படின்ட்டு உங்களை கண்ணாலேயே ஜாடை காட்டுறான். என்ன வாயை முன்னுமா? அதெல்லாம் முடியாது, உங்கள் கிட்டலாம் வாய் பேசாமல் இருந்தால் இங்கே குப்பை கொட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க.
ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சு சுகாவா. இதை மூடு சொன்னேன் அப்படின்ட்டு அவன் உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட. அப்படின்ட்டு பட் திரும்பி நீங்கள் சரி பண்ணுறீங்க ரொம்ப தான் அப்படிங்கிறா. நீங்கள் இப்போ இதுக்கு நீங்கள் இந்த ரூம்க்கு வந்தீங்க? ஏய் இது ரூம், வேறு எங்கடி போக சொல்கிற? நீங்கள் வேணால் தனியாக ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. கேளுங்க மக்களே, 1க்கு 2 பொண்டாட்டி இருக்காளுங்க. எந்த ரூம்குள்ளேயும் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது? அங்கே போனால் அந்த பைத்தியம் லபோ லபோன்னு கற்றுது. ஓ அப்போ அங்கே போயிட்டு தான் இங்கே வரீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பொசிட்டிவ் ஆகுது. இந்த சுகாவுக்கு பிடிச்சிருக்கு. அது என்ன இருந்தாலும் என் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி இல்லையா? ஓஹோ அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? அப்படியே வெளியே போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ள போகிறீங்க. அவனும் சும்மாடி அப்படின்னு அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே செவத்தில் சாய்ச்சி வச்சு அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்களும் அவனை முறைச்சி பார்க்க என்ன பொசிசிவா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளை எனக்கு பிடிக்காது, அவரவங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அதனால தான். நீங்கள் எங்கேயோ போங்க, என்னமோ பண்ணுங்கள், அங்கேயே இருந்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. என்னை பார்த்து பேசிட்டி? உங்களை தான் நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்படியே கீழே தான் பார்க்குறீங்க. இந்த பார் அப்படின்னு அவங்கள அப்படியே நிமித்துறான். நீங்கள் அப்படியே அவங்க கண்ணை பார்க்க அவனும் உங்களே தான். சத்தியமாக உனக்கு என் கூட வாழ ஆசை இல்லை. அதெல்லாம் இல்லை அப்படின்னு திரும்ப கீழே குனியும். என்ன பாருன்னு சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் நிமித்துறான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எது கேட்டாலும் கிடைக்குமா அப்படிங்கிறான் ஒரு மாதிரி உங்களை பார்த்து. அது என்ன வேணும்? நகருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க, குழந்தை தூங்குறா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வெளியே போய் பாருங்க. டக்குன்னு கைப்பிடிச்சு எடுத்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஏன்டி ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? இது பார் அப்படின்னு காட்டுறான். என்னன்னு பார்த்தா டிவோர்ஸ். ஸோ பேப்பர்ஸை காட்டுறான். இதில் அவள்கிட்ட சைன் வாங்கணும். நானும் சைன் பண்ணிட்டேன். ஸோ ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா யாரோ நான் யாரோ. சரி, அதையும் என்கிட்ட சொல்கிறீங்க? பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்லிட்டு வரவா? எதை? ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி இருந்தால் கூப்பிடு, அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். என்ன லூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க. பின்ன நீ தானடி, உன் டைம் சொல்கிறேனா, நீ தானே பொண்டாட்டி, உன்ட்ட தானே சொல்ல முடியும். அப்படிங்கப்பா ரொம்ப தான். சரி நான் போகிறேன் அப்படின்னு அப்பையும் நகர பாருங்க. நாடி இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் என்ன சொல்லணும்? உனக்காக தான் அப்படின்னு பார்க்குறீங்க. ஐ மீன் எனக்கு அவளை பிடிக்கல, அது ஓகே தான், குழந்தைக்காகவும். அதையும் தாண்டி நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். உனக்கு ஏன்டி புரிய மாட்டேங்குது? அன்னைக்கு தான் அவ்வளோ பேசினேனே, அப்போ ஏன் உங்களுக்கு புரியல? அதே கெட்டவங்க பெற்ற கெட்ட பிள்ளை தான் நான் அப்படின்ட்டு வெளியே போகிறீங்க. ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். சனியும் பிடிச்ச வாய். இந்த வாயை வச்சுட்டு அவளை அன்றைக்கி அவ்வளோ பேச்சு பேசினேன், அதான் ஆத்துக்கும் அனுபவிக்கிறேன். இதுக்கு ஏற்கனவே சும்மாவே சாமி ஆடுவா, இப்போது என்ன சொல்லவா வேணும்? ஐயோ, இவளுக்கு எப்போ மலை இறக்கி நான் கூட குடும்பம் நடத்தி. தங்கம், உனக்கு தம்பி பாப்பா இப்போதைக்கு கிடைக்காது போல், உன் அம்மா கிட்டவே விட மாட்டேங்கிறானே. அங்கே போய் சுகா உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். பைபிளை இப்படி ஆக்கி விட்டீங்களே. கீழே போங்க, அங்கே கிளப்பியோ. நெல்லுடி, என்ன உன் வீடு மாதிரி நீ பாட்டுக்கு ஜங்கு பொங்குன்னு எங்கடி போகிற? அது பாட்டி அவருக்கு. எது பாட்டியா? பாட்டிக்கிட்டேன்னா பல்ல உடச்சிடுவேன். அப்போ சரி கிளவி, அவருக்கு பசிக்கு தான் சாப்பாடு எடுத்து வைக்க வேணாமா? நீ என்னடி அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க வந்துட்டா? அவன் பொண்டாட்டி இருக்கால. கிளவி, நீ கோமாவில் இருந்தியா? இவ்வளோ நாளாக அவளே எந்திரிக்க முடியாமல் கிடக்கா. அவளுக்கே ஒரு ஆள் தான் சாப்பாடு கொடுக்கணும். இதில் அவள் வந்து அவருக்கு சாப்பாடு போட போகிறாளா? அப்புறம் என்ன சொன்ன? அவர் பொண்டாட்டி தோ அப்படின்னு தாலியை காட்டுறீங்க. இது அவர் கட்டினதான். ஸோ நானும் அவரோட பொண்டாட்டி தான். அடி பாவி, 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன பேச்சு பேசுகிறான். என் வீட்டில் என்னென்னமோ நடக்குது. ஒருத்தன் என்னடானா மூத்த பிள்ளைய, அதுவும் மாசமாக இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வரான். இன்னொருத்தன் என்னடானா பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொருத்தியை கட்டிட்டு வரான். ஒன்றும் புரியலையேன்னு அந்த கிளவி ஒப்பேர் விக்கா. கிளவி, நீ இது மண்டையை போட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க நினச்சிக்க போகிறாங்க. எதை? ஆமாம், நீ தான் உட்காந்து ஒப்பேர் வச்சுக்கிட்டு இருக்கே. இங்கே பாரு, நல்லது நடந்திருக்கு, பேரம் பேத்திங்கெல்லாம் வீட்டுக்கு வர நேரம் நீ எதுக்கு இப்படி ஒப்பேர் வச்சுக்கிட்டு இருக்கா? ஓரமாக போய் உன் ரூமில் உட்காந்து வேணா வெய், நாங்கள் யாரும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அது போய் அது பாட்டு கத்திட்டுருக்கு. காதில் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு போய் சாப்பாடு வச்சுட்டுக்கோ. பின்னாடியே சுகா அலாரத்தை அப்படியே தூக்கிட்டு வரான். அதாங்க அவங்க குழந்தை. ஸோ அவள் ஒரு பக்கம் ஞான்னு அழுதுட்டுருக்கா. நீங்கள் அப்படியே சுகாவை கொஞ்சம் நேரம் உங்களால் பார்த்துக்க முடியல அப்படின்னு பார்க்குறீங்க. அது நான் என்ன பண்ணட்டும்? நீ இந்த பக்கம் வந்ததும் அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. இது ஒரு சாக்கு. ஒன்றும் இல்லைடா சொல்லும், வாங்க வாங்க மம்மிக்கிட்ட வாங்க. ஏலறீங்க, பாப்பாவுக்கு என்ன வேணும்? நான் வேணுமா அப்படின்னு பாப்பா கிட்டே பேச, எனக்கு கூட தான் வேணும் அப்படின்னு சுகா ஒரு மாதிரி வந்து உங்ககிட்ட நிற்க. இந்த ஆள் எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு லுக் விடுறீங்க. எப்போ பார்த்தா தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறான். எதை? அதாண்டி உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறான். உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? எல்லாம் இருக்கு, நான் தானே சொல்கிறேன்.
ஏன் அது இல்லை, அப்போ நான் +1 தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஏன் என்ன நீங்கள் சீ அப்படிங்கிறீங்க? ஏய், அது அப்போல்லாம் அப்படிலாம் நினைக்கல. பட் இப்போ எனக்கு உரிமை இருக்குல்ல. இதோ இப்போ கிளவிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இந்த தாலி இதை நான் தானே கட்டினேன். அப்போ எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. அடேங்கப்பா, ரொம்ப தான் அப்படின்ட்டு நீங்கள் நான் வந்தது இவளுக்காக மட்டும்தான். நிஜமா? ஆமாம் நம்பிட்டாடி. குழந்தை அப்படியே உங்கள் மேலே படுத்து உங்கள் பிரிஸ்ட் அப்படியே வந்துட்டு அவள் மில்க்கு நினச்சி அப்படி சப்ப. ஏய், அப்படி பண்ணக்கூடாது தங்கம். உங்களுக்கு பசிக்குதோ, இருங்க மம்மி மில்க் தரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தூக்க. அவளால் முடியுது, என்னால் முடியல அப்படின்ட்டு சுகா புலம்ப. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அவளாக நான் இருந்திருக்கலான்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க, சரிடி அந்த தான் கொடுக்க மாட்டேங்கிறா, எங்கேயாச்சும் சாப்பாடை போடு பசிக்குது அப்படிங்க. அப்படி குழந்தைய ஒரு கையில் ஹேண்டில் பண்ணிட்டே சாப்பாடு வைக்கிறீங்க. ஸோ வச்சு முடிச்சதும் நீங்கள் நகர போக அப்படியே சுகா உங்கள் கையை பிடிச்சி எடுத்த உங்களை மடியில் உட்கார வைக்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? உட்கார், சாப்பிட்ருக்க மாட்டியே. அது நான் அப்புறமா இந்த வீட்டில் அப்படியே நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கிற, இதில் நீ சாப்பிட்றது ஒன்று தான் குறைச்சல். அதுவும் இவங்கெல்லாம் சாப்பிட விட்டுட்டாலும் இப்போ பாட்டியே ஒன்று இந்த குறைச்சல் கொடுக்குது. இன்னும் என் அம்மா அப்பான்னு எல்லாம் வருவாங்க, அவங்கக்கிட்டலாம் நீ பதில் சொல்கிறதுக்காவது தம்பு வேணாம், சாப்பிடு அப்படின்னு அவன் ஊட்டி விடுறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே உடனே பார்க்குறீங்க. என்ன சென்டிமெண்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு தேங்க்ஸ்லாம் இப்படி வாயால் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேறு மாதிரி கூட கம்பன்சேட் பண்ணலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு, சே இதுக்கு தான் அப்படியே அக்கறை கட்டினீங்களோ? அப்படி இல்லை, சாப்பிடு. நீ சாப்பிட்டு நல்லா இருந்தால் தானே எங்கே போனாலும் அதுலேயே வந்து நிற்கிற. யாரா நீ? ப்ரொஃபஸர் இல்லை பொறுக்கி அப்படிங்கிறீங்க. ஆமாம், இன்னும் பொறுக்க நினைக்கிற பொறுக்கி, உன்கிட்ட மட்டும் பொறுக்கி அப்படின்ட்டு அவனும் காதில் மறுபடியும் எதோ சொல்ல. ஐயோ முடியல, காது அவஞ்சிரும் போல் இருக்குது. ஐயோ எனக்கு சாப்பாடே வேணாம் சாமி, ஆளை விடுங்க அப்படின்னு ஓட பார்க்குறீங்க. பிடிச்சி வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக ஊட்டி விட்டு தான் அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்றான். அவன் என்ன தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாலும் உங்களுக்கும் அவன் மேலே ஆசை இருக்குது, அதனால வெளியே காட்டிக்காமையே இருக்கீங்க. ஸோ லீகலாக டிவோர்ஸ் வாங்கணும்ல, அது வரைக்கும் பொறுமையாக இருக்கீங்க. அடுத்த நிமிஷம் சுகாவும் நீங்களும் நிற்கிறது என்னமோ அவங்க சிஸ்டர் ரூமில் தான். அவ்வளோ அப்படியே மூஞ்சிலெல்லாம் எள்ளும் கொல்லும் வெடிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படி படுக்க வச்சுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கீங்களா? விட மாட்டேன். நான் எழுந்ததும் வேலை உங்கள் 2 பேரும் உள்ள தள்ள தான். எழுந்து தனியாக நிற்க முடியுதா பாரு, அப்புறம் எங்களை உள்ள தள்ளதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சுகா அப்படியே சிரிக்காமல் வந்து, சரி ரொம்ப பேசிட்ட, இப்போ நீ சைன் பண்ணுறியா? கையவே தூக்க முடியல, சைன் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஐயோ சிஸ்டர், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு கை மட்டும் தானே அசைக்க வராது, விரலெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும்ல, எங்களுக்கு தேவை அவங்க 2 ஃபிங்கர் அப்படின்னு. அப்படியே நீங்கள் அவங்க கையோடு பிடிச்சி அப்படியே அதில் ஒரு சைனை போடுங்க அப்படின்னு. என்னடி படுத்துக்கு போது சொத்து எழுதி வைங்கிற? ஐயா, உன் சொத்தெல்லாம் உங்கள் அம்மா இருக்கும் போது எல்லாம் போயிடுச்சு, அதனால தான் உன் மாமியா கூட ஒரு ரூம் பக்கம் திரும்பி பார்க்கல, அது நீ யோசிக்கவே இல்லையா? என்ன? ஆமாம், உங்கள் அம்மா உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு, அதுலேயே அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, உங்கள் சொத்தெல்லாம் திவால் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மட்டும் பொய் சொல்கிறீங்க? ஆமாம், இவ்வளோ பொய் சொல்லி இப்போ தான் நாங்கள் வந்து வாழ போகிறோம். அடிப்போடி, நீ பாட்டுக்கு இப்படி படுத்துட்டு இருந்தா உன் சொத்தெல்லாம் எவன வேணும். உங்கள் அம்மா நிறையா பேர்ட்ட கடை வாங்கிருந்துச்சான், உங்கள் அம்மாவுக்கு தான் பிஸ்னஸ் பார்க்க தெரியாதே. ஏன் உனக்கும் தான் தெரியாது, நீ ஒரு முட்டாளுக்கு பிறந்த பெரிய முட்டாள் நீ. ஸோ டோட்டல் ஃபேமிலி வேஸ்ட்டு. அப்புறம் என்ன ஆகும்? எங்கள் அப்பா சொத்து நாமத்தான் பேச்சு. வாயை மூடு. யாருக்கு யார் அப்பா? அவர் ஏன் அப்பா? வாயை கிழிச்சிருவேன். இன்னொரு தடவை உன் அப்பான்னு சொன்னீன்னா அவர் எங்களோட அப்பா. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அமைதியாக இருக்கணும் எங்கள் அம்மானால மட்டும்தான். மற்றபடி உன் உசுரை மட்டும் தான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து உன்னை என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு, இது ஆரம்பம் தாண்டி உனக்கு இருக்குது. உன்னை நான் பார்த்துக்க வந்தேன் நினச்சியா? வச்சு செய்ய தான் வந்திருக்கேன். உனக்கு இருக்குடி மாமா அப்படின்னு சுகா பக்கம் அப்படி குழஞ்சிக்கிட்டு நிற்கணும். இவளை வெறுப்பேற்றதுக்காச்சும் இப்படி கூப்பிட்றா, கேட்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்டா அலிங் அப்படின்னு அவன் திரும்ப இங்கே இதெல்லாம் பார்க்க படுத்திருக்கிறவருக்கும் செம்ம கடுப்பாகுது. நான் மட்டும் நல்லா இருந்தா நல்லாவே இல்லையே, இருக்குமோ பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இந்த ஆளுக்கு எப்படி தான் பிடிச்சதோ எதை அப்படின்னு சுகா அனுப்பிச்சு பார்க்குறான். அப்படியே நீங்கள் முறைச்சிட்டு அங்கேருந்து போக, இதுன்னா வண்டி நம்ம பக்கம் ரூட்டு திரும்புது, உனக்கு டிவோர்ஸ் சீக்கிரம் கிடச்சிடும், அதுக்கப்புறம் மூட்டை முடிச்சா கட்டிட்டு ஓடு. சரி உன்னால் தான் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, உன்னை ஏதாவது நல்லா ஹாஸ்பிட்டல் இல்லை அனாதாசிரமம் இந்த மாதிரி பார்த்து சேர்த்து விட்டுறேன் அப்படின்ட்டு. அதுவும் கட்டின பாவத்துக்கு போனால் போதுன்னு செய்கிறேன், என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்னா அதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சுகா போக. பொண்டாட்டியா? போடலாங்க பொண்டாட்டி
டேய் நான் தாண்டா இத்தனை வருஷம் பொண்டாடின்னு அவள் பாடி கத்திட்டுக்கா. சுகா எதையும் காதில் வாங்கல. இப்படி அழகாக தூங்க வச்சு சுற்றிலும் தலைவாணிலாம் வச்சுட்டு பாப்பா காதில் எதுவும் சவுண்டு கேட்காத மாதிரி அப்படியே அவளை அழகாக கம் பண்ணிட்டு திரும்புறீங்க. எங்கே கிளம்புற அப்படின்னு சுகா வந்து நிற்க. கிளம்புறேன் இல்லை கிளம்புறோம். எங்கடி வாங்க சொல்கிறேன் அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு வரீங்க. இது என்னடி டிஸ்கோ செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க நடு ஹாலில், ஸ்பீக்கரை கொண்டு அந்த நடுவில் வைக்கிறீங்க, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா முழிக்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை பார்த்து எப்படி தெரியுது, எப்போ நான் வந்தாலும் திமிர் பிடிச்சுவேன், அப்படி இவ இப்படி அப்படின்னு என்னை பற்றி கழுவி ஊற்றுனாங்களே, நான் இந்த குடும்பத்தை கெடுத்துருவேன்னு சொன்னாங்களே, அதுக்கு சொன்னதெல்லாம் செய்ய வேணாம். வேணாம் இல்லை தூங்குற நேரம் பாவம் அவங்களே ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் வேணுமா வேணாமா என்னடி மெயின் சுவிட்சில் கை வச்சா அப்படி இப்படி பிளாக்மெயில் பண்ணுற, நான் வேணும் இல்லை அப்படிங்க. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கா. இப்போ சவுண்டாக பாட்டை வச்சு விட்டு சும்மா நீங்கள் அங்கே சுகாவை பிடிச்சி வளைச்சி நினச்சி ஆடா சுகாவோ ஏன்டி படுத்துறங்கிற மாதிரி சரி அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனும் டான்ஸ் பண்ண சவுண்டை கேட்டு அலறி அடித்து கிளவி ஆத்தே அப்படின்னு எந்திரிக்குது. இந்த பக்கம் அவங்க அம்மா அப்பா என்ன சத்தம் இது நடு வீட்டில் எவன்டா அவன் அப்படின்ட்டு 3 பேர் கதவை தந்துட்டு வெளியே வர. நீங்களோ அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுகாவை போட்டு வளைச்சி நினச்சி ஆடிட்டு இருக்க. கருமம் என்ன கன்றாவி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் கத்த. அவங்க அம்மா அடியே என்னடி இது, டே இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி கூத்தடிக்க தான் கல்யாணம் பண்ணிச்சா, என் வீட்டு மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் பெரிய வைக்க. கிளவியோ அடியே இந்த சத்தத்திலே செத்துருவானாட்டிருக்கு, அப்படியாவது சாவி கிளவி அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் நிறுத்தாமல் அடையே அவளை நிறுத்த சொல்கிறா, எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்குது அப்படின்ட்டு கிளவி ஒரு பக்கம் கதறுது. விடாமல் 3 பேத்தையும் டார்ச்சர் பண்ணுறீங்க. சுகாவோ பாவண்டி நான் கிளடு கட்ட போய் சேர்ந்துருப்போது. இவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, கொஞ்சமாவது அனுபவிக்க வேணாம், குடும்பத்தை காப்பாற்ற பார்க்குறீங்களா அப்படிங்க. இல்லை சாமி நான் ஏதாவது பேசினா உடனே எனக்கு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா, நீ பண்ணு அப்படின்ட்டு அவனும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அவங்க ஃபேமிலியை பற்றி, அதுக்காகவே வச்சு செய்கிறீங்க. என்னை கல்யாணம் பண்ணால் நான் ஒழுங்காக குடும்பம் நடத்த மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேசுனீங்க, அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்ட்டு நீங்களோ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு. அது எங்களுக்கு இன்றைக்கி தானே கல்யாணம் ஆயிருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணுறோம். அத்தா மாமா பையனும் மருமகளும் இப்படி இருக்கிறதைய பார்க்க வந்தீங்க, நீங்கள் உங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க. கிளவி முடிஞ்சால் கேளு இல்லாட்டி ஓடு அப்படின்ட்டு நீங்களோ மறுபடியும் ஆட. இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்து, என் புருஷன் போனப்பே நானும் போயிருக்கேன். கிளவி ஒரு பக்கம் புலம்பிட்டு போவேன். அவங்க அப்பாவுக்கும் எதுவும் பேச முடியல, வாடி இன்னும் இதை நின்று என் பார்க்குறேன்ட்டு அவர் ஒரு பக்கம் இழுத்துட்டு போக. இப்போ நீங்களும் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அப்படியே டயர்டா வா அப்படின்ட்டு சுகா மேலே சாஞ்சுக்க. இது கூட நல்லாயிருக்கு அப்படிங்கிறா சுகா. ஐயா முஞ்ச பாரு ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி வந்து சேருங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்க முன்னாடி கடை வேற. அடி பாவி அவங்கள வெறுப்பேற்றுறேன்னு என்ன மூட ஏற்றி விட்டியடி அப்படின்ட்டு சுகா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். உங்கள் பின்னாடி வந்து அப்படியே உங்களை ரூமில் அப்படியே ஹக் பண்ண. நீங்கள் குழந்தைய எதை பார்த்துட்டீங்க எந்திரிச்சிட்டாலோ இல்லையோனா அவன் நல்ல வேலை அவளுக்கு காதெல்லாம் வந்து நல்லா கேட்காத அளவுக்கு பஞ்சு வச்சுடு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்கா. டக்குன்னு பின்னாடி வந்து சுகா ஹக் பண்ண அப்படின்னு தூக்கி வாரி படுது. அடுத்த நிமிஷம் இவரா அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி நீ தானே சொன்னேன் ஃபர்ஸ்ட் நைட்னு, அதுவும் டிஸ்கோ செட்டப்பில் செம்மையாக இருந்துச்சுடி அந்த சாங்கெல்லாம். மூடு அப்படியே ஏறுது மிட் நைட் மசாலா. அங்கே நடக்கும்னு நினச்சேன், நல்ல வேலை மூடு மாதிரி இங்கே வந்துட்டேன். இது ஓகே தான். பாப்பாவும் தூங்குறா, அதுக்கா அதுக்கு தம்பி பாப்பா ரெடி பண்ணலாம். ஐயா ஆசையை பாரு தள்ளி போங்க. ஏண்டி நான் ஒன்றும் அதுக்காகலாம் அது பண்ணல, தெரியும் அதுங்களை வெறுப்பேற்ற தானே, அதனால என்ன மூணு ஏற்றி விட்டியே ப்ளீஸ் டி. ஐயா தள்ளி போங்க அப்படின்ட்டு நகர போக. அப்படின்னு கடையை பிடிச்சி அப்படி இருக்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன இப்படி என்ன உசு பேத்தி விட்டு போனா எப்படி, அதுக்கு அப்படின்னு உங்கள் ஹிப்பை அப்படியே. அதனால் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்க அப்படியே நீங்கள் மறைக்கிறீங்க. நான் மறுப்பு அப்படின்னு அப்படியே தூக்கி உங்கள் கட்டில் போகிறான். அது பாப்பா ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்ல. நோ ஐ நீட் யூ அப்படின்ட்டு அப்படியே உங்களை இப்போலாம் கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க, பட் டியர்ஸும் கண்ணில் வருது. இப்போ எதுக்கு அழுற? அது வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பழி வாங்கணும், அதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் குழந்தைய பார்த்துக்க ஆள் வேணும், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சத்தியமாக சொல்லு, இதெல்லாம் உண்மையா நீ சொல்கிறதெல்லாம்? என்ன இல்லையா? அது இல்லைன்னு உனக்கும் நல்லா தெரியும். இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு சாக்கு தான், காரணம் மட்டும்தான். மற்றபடி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் தெரியாமல் பண்ண ஒரே தப்பு, ஒரு தடவை தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுதான் தெரிஞ்சு மறுபடியும் அதே தப்பை பண்ண விரும்பலை. டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவேன். அவள் பண்ணதெல்லாம் சொன்னாலே டிவோர்ஸ் கரெக்டாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றா இருக்கிறதுல எந்த இதுவும் இல்லடி. பாப்பாவை பார்த்துக்கிட்டு அப்படியே என்னையும் ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவள் தான் சொன்னதில்லை,
நான் யோசிச்சது ஒரே விஷயம். என்ன? நீ என்னை விட சின்ன பொண்ணுடி. இப்போ மட்டும் என்ன அப்படி தெரிலையே. எதை அதுவா அப்படின்னு அப்படியே டிஷர்ட்டை இழுக்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க டாக்குன்னு. இது பார்க்கும்போதெல்லாம் அப்படி தோணலடி அப்படின்ட்டு பிரஸ்ட் அப்படியே சக் பண்ண. ஷோக்கா அப்படிங்கிறீங்க. மாமா சொல்லடி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறான். அது அப்படிங்க சொல்லுடி அப்படின்னு அப்படியே ப்ரெஸ் பண்ண. மாமா அப்படின்னு மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓ பேபி, எனக்கு இப்போ தாண்டி ஒரு முழுமையான லவ் கிடச்ச ஃபீல் ஆகுது. அவள் என்னை வந்துட்டு ரிவெஞ்சுக்காக கல்யாணம் பண்ணவள். அதனால் அவளுக்கு பெருசாக என் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்குமே அவன் மேலே கிடையாது. ஏதோ ஆக்சிடெண்ட்லாம் ஒரு டைம் நடந்ததில் ஃபார்ம் ஆனவ தான் என் பாப்பா. மற்றபடி எனக்கு அவளுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் உன்கிட்ட அப்படி தோணலை. உன்னை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். ஆனாலும் கூட ஜென்மமாக வாழ்ந்த ஒரு உணர்வு. ஐயா, நல்லா சினிமா டைலாக்காக அடித்து விட்றீங்க. ப்ரொஃபஸராக இருக்கிறது போல டேரக்டர் ஆகிக்கலாம். நாடி நினச்ச நேரத்துக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்க. நீங்கள் கூட தான் நினச்ச நேரம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. உங்களை வச்சு கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னு 2 பாட்டில் படமே எடுக்கலாம் போல். எல்லாம் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு. உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக, நீயும் சின்ன பொண்ணு என் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். ஃபேமிலியை பற்றி விசாரித்து நீங்கள் எந்த தப்பு பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கில்ட்டியாக இருந்துச்சு. அதனால் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ஐ லவ் யூ அப்படின்னு கையில் கிஸ் பண்ணேன். இப்போ மட்டும் நான் கீப்போட பொண்ணு இல்லையா அப்படின்னு அப்படியே கண்ணில் டியோஸோட சொல்ல. உங்கள் அம்மா கீப்பும் கிடையாது, அதை பற்றி நான் கவலைப்படவும் கிடையாது. கீப்பாகவே இருந்தாலும் அது அவங்க விஷயம். லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்றுமே சொல்லணும்னா, நீ நினச்ச மாதிரி நான் ஒன்றும் கல்யாணத்தை நிறுத்தலை. ஆக்சுவலி உங்கள் அக்கா ஒரு பையனை லவ் பண்ணுறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னாங்க. என்ன? ஆமாம், அதனால தான் என் அப்பா அம்மா இந்த மாதிரி விஷயம் சொல்லி நிப்பாட்டும் போது ஏதோ ஒரு விஷயம் கல்யாணம் நின்னா சரி விட்டேன். நான் அப்பயும் சொன்னேன், இந்த ஒரு காரணமாக சொல்லாதீங்கன்னு. பட் என் அம்மா தான் கேட்காம இப்படி சொல்லிட்டாங்க. மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. பட் அதுக்கப்புறம் நான் பேசியிருக்கணும். இந்த இடத்துல நான் பண்ண தப்பு. திருப்பி நான் எதுவும் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஏன்னா மெயினாக உன்னை திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி நடந்துடக்கூடாது தான். ஓ, அப்போ எதுக்கு இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்களா? தள்ளுங்க அப்படின்னு திரும்ப அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். என்ன அப்படிங்கிறீங்க? இதுக்கப்புறம் விட்ற ஐடியா இல்லை, நீ தான் என் பொண்டாட்டி, அது மாற்ற முடியாது அப்படின்னு உங்கள் பேக்கில் அப்படியே உங்கள் முதுகில் அப்படின்னு ஒரு கிஸ்ஸாக பண்ண அப்படின்னு சினுங்க ஆரம்பிக்கிறீங்க. சினுங்கியே கொல்ரெடி மாமான் அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்டு. ஸோ இப்படியே அந்த நைட்டை ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்கள் சுகாக்கா கைக்குள்ளே தான் படுத்து தூங்கிட்டு அப்படியே முழிச்சு சுகாவை பார்க்க, சுகாவும் இழந்தவங்கள தான் பார்க்குறான். வெரி குட் மார்னிங் அப்படின்னு உங்கள் 4 கிஸ் பண்ண. குட் மார்னிங் அப்படிங்கிறீங்க. அவனும் எழுந்து ரெடியாக, அடுத்தது நீங்களும் ரெடி ஆகுறீங்க. பாப்பாவை பார்த்துக்கிறீங்க. மொத்த குடும்பமும் உங்கள் மேலே செம்ம காலில் இருக்க. ஜேகேஓ டிஸ்சார்ஜ் பண்ணி ஒய்ஃபு 5 குழந்தைங்களோட வரான். நீங்கள் தான் எப்பவும் போல் போய் ஆயிரத்திலாம் எடுக்க. ஆனால் ஜேகே ஃபேஸோ அப்படியே செம்ம கடுப்பில் இருக்கு. வந்த சீர்க்க சுகாவை. இதெல்லாம் என்ன ப்ரோ? நானும் அமைதியாக இருக்கிறேன். நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. அவள் சின்ன பொண்ணு. கையறா, அவள் சின்ன பொண்ணு தான். பட் என் ஒய்ஃப் ஏதோ அவள் விளையாட்டாக பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு அவள் அக்காவை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு. ஏண்டி உனக்கு என்ன லூஸா? இல்லை ஜேகே, அது போய் சொல்லாத. நீ அதானே இந்த தாலியை கட்டிக்கிட்ட. அக்காவை ரிவெஞ்ச் எடுக்கிற அதானே? உண்மையை என்கிட்ட சொல்லுடி. அதெல்லாம் இல்லை, அவர் தான் கட்டினார். உன் பொண்டாட்டி நின்று டிவோர்ஸே பண்ணல. அதெல்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்ளை பண்ணியாச்சு, சீக்கிரமே கிடச்சிரும். ஒரு வேளை அண்ணி கொடுக்கலனா, அந்த பண்ணி கொடுக்கலனா எனக்கு என்ன? கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அதை பற்றி நிறைய விஷயம் என்கிட்ட எவிடன்ஸோட மாட்டியிருக்கு. ஸோ அவளுக்கு வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும், கொடுக்க வைப்பேன் அப்படின்னு சுகா சொல்ல. அப்போ உனக்கு ஆமாம் அப்படின்னு அவங்கள அப்படியே கைக்குள்ள வச்சுட்டு, எனக்கு இல்லை ரொம்ப பிடிக்கும், சின்ன பொண்ணாக இருக்கான்னு யோசித்தேன். அதனால தான் கோவப்படுற மாதிரி ஒதுக்கி வச்சேன். பட் இதுக்கு மேலே என்னால் அவளை ஒதுக்கி வைக்க முடியும்னு தோணலை. என்னோடய லைஃப் பார்ட்னர் சரியில்லைங்கிறதுக்காக ஒன்றும் உன் ஃப்ரெண்டாக ஆப்ஷன்லாம் எடுத்துக்கல. எனக்கு இவள் வேணாம், சின்ன பொண்ணுன்னு நினச்சி தான் ஒதுக்கி வச்சேன். பட் கடவுள் இவள் தான் எனக்கு கரெக்டாக கொடுக்கும்போது நான் ஏன்டா வேணான்னு சொல்லணும்? நீ உன்னை விட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும்போது நான் என்னை விட சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்பு அப்படின்னு கேட்க ஜேகேக்கு வார்த்தையே வரல. அண்ணா இங்கே பாரு, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், பட் எனக்கு லைஃப் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே இன்னும் அப்படியே டைட் பண்ண. நீங்களும் கல்ல டியர்ஸோட ஜேகே அப்படின்னு சொல்ல வர. அவன் சொல்கிற மாதிரி உனக்கும் அவனை ரொம்ப
உனக்கு தான் தெரியுமே. ம் இருந்தாலும் என் அண்ணன் வந்து கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குடி, எப்படியோ லவ்வில் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவனும் சிரிச்சுட்டு கை கொடுக்க சுகாவோ அட பாவீங்களா என் வேலேருந்து போட்டு வாங்கினீங்களா மாதிரி பார்க்க மொத்த ஃபேமிலியும் அப்படியே பேன் முடிச்சுட்டு கிளவியோ. அப்போ இந்த பிள்ளைய மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணியாடா? இதுக்கு எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணோம்? முன்னாடியே சொல்லிக்கலாம்ல, அவன் நல்லவளோ கெட்டவளோ கல்யாணம் பண்ணி ஒருத்தி வாழ்க்கையை வாயை மூடி கிளவி, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஜேகே ஒரு பக்கம் கேட்குற. அடே என்னடா ஆனா ஒன்றா அடிக்க வரீங்க, இந்த வீட்டில் இருக்கிற அனாதாசிரமத்தில் போய் சேர்ந்துக்கலாம். ஐயோ கிளவி அதுக்கு பேரும் அனாதாசிரமத்தில் முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்ல போடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லி கிளவி கத்துது. நீங்கள் சிரிக்கிறீங்க சுகாவோ, சும்மா இருடி அப்படின்ட்டு. மா பா கிளவி உங்களுக்கு அவளை பற்றி தெரியல அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்ல அப்படியே எல்லாம் ஷாக். அப்படி பாதகத்தி குழந்தைய கொல்ல பார்த்தாளா அப்படின்னு கிளவி ஆரம்பிக்குது. கிளவி ஒப்பேரிவிக்க ஆரம்பிச்சிச்சு. வாயை மூடு, என்னைக்காவது ஒரு நாள் நீ தான் செத்துட்டேன்னு நினச்சி எல்லாரும் ஓடி வர போகிறாங்க பாரு, பாடி அங்கிட்டு அப்படிங்குது. குழந்தைய கூட்டடி அப்படின்ட்டு வாங்கி கண்ணு உனக்கு இவ தான் சரி, வாய் தான் கொஞ்சம் அதிகம், நான் நல்லா பார்த்துக்குவா அப்படின்ட்டு கிளவியோ அப்படி சொல்ல. கிளவி நீ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அப்படின்னு பார்க்குறீங்க, பின்ன நான் தான் வந்ததுன்னு பார்த்துட்ருக்கேன்டி, அவள் பெத்தவ கூட இந்த மாதிரி அந்த குழந்தைய பார்த்துக்கலடி, நல்லா பார்த்துக்கிற, ஆனால் என்ன வாயை மட்டும் கம்மி பண்ணு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அப்படின்னு ஆரம்பிக்க. சுகாவோ பாட்டி அப்படின்னு கத்துறான். என்னடா நான் சொல்ல வர்றது, நிறுத்து பாட்டி, நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறுபடியும் அவன் நடந்த கதையெல்லாம் சொல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோ உங்கள் அம்மாவும், ஆனால் நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம், இத்தனை வருஷமாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கண்டதே பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன இருந்தாலும் இவன் ஒன்றும் பெருசாக கொண்டு வரலையே, வெறுசாக வந்தவ தானே, ஒன்றும் இல்லாத வீட்டுக்கு என்னத்துக்கு இவ்வளோ இது அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் குத்தலாம் பேச. நீங்களோ இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு பார்க்க அடுத்த நிமிஷம் ஜேகே ஒய்ஃபோ இவ என்னோட சிஸ்டர், இவளுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அவளோட ஓன் சிஸ்டர் நான் இருக்கும் போது யாரும் அவளுக்கு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என் தங்கச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே உங்கள் சிஸ்டர் கெத்தா உள்ள என்ட்ரி. நீங்கள் அப்படியே ஹக்கா அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்க. உனக்கு இவரை தான் பிடிச்சிருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்டி. ஹே நீ எப்போ வந்த அப்படின்ட்டு ஜேகேவோட ஒய்ஃப் அப்படியே உங்களை வந்துட்டு பார்க்க. இப்போ தாண்டி வரேன் என் சிஸ்டருக்காக, இந்த மாதிரி இங்கே நடக்கும்னு எதிர்பார்த்தேன் தான், ஏன்னா எங்கள் வீட்டை பொண்ணை சும்மா அனுப்பிட்டோன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சீர்வரிசை பின்னாடி வருது, கவலைப்படாதீங்க அத்தை, எங்கள் வீட்டு பொண்ணை சும்மாலாம் அனுப்ப மாட்டோம், எங்கள் அப்பா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, எங்கள் அம்மாவை அவர் 2வது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஊர் பூரா ரூமர்ஸை பரப்பி விட்டு வச்சுருக்காங்க, ஆனால் அவர் எங்கள் அம்மாவை முறைப்படி தான் கல்யாணம் பண்ணார், என்ன ஒன்று எல்லாரையும் கூப்பிட்டு செய்யலை, அதுதான் அவர் பண்ண தப்பு. அதே மாதிரி நாங்கள் ஒன்றும் இல்லீகலாக பிறந்தவங்க இல்லை, நாங்கள்லாம் லீகல் சைல்டு தான், நீங்கள் அதை நினச்சலாம் கவலைப்பட வேணாம், என் தங்கச்சிக்கு சேர வேண்டியதை நான் செய்வேன். சுகாவோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் பொண்டாட்டிக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்குவேன், யாரும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இவங்க இப்படி தான் பேசுவாங்க. இங்கே பாருங்க அம்மா அப்பா, உங்களுக்கு பிடிச்சா அந்த வீட்டில் இருங்க, இல்லைனா என் தம்பி சொல்கிற மாதிரி தான் நானும் என் தம்பி இங்கே இருந்துக்கிறோம், உங்களை வேணா அவளுக்கு ஒரு முதியோர் இடத்துல சேர்த்து விட்டுறோம் அப்படிங்கிறான். அடா பாவீங்களா, அவங்கள பெற்றதுக்கு இதையும் செய்வீங்க மேலேயும் செய்வீங்கன்னு அம்மாவை அப்பாவும் மொழிக்கா. கிளவியோ அந்த பல்ட்டி அடிச்சது. அடப்பாடா பேராண்டி, இந்த சின்ன சிறுக்கிக்கு என்ன தெரியும், நான் தான் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் டெய்லி. ஏண்டி சொல்லாண்டி உன் புருஷன்கிட்ட, பாப்பாவை குளிக்க வைக்கிறது எப்படி, அது எப்படி இது எப்படி, நீ என்கிட்ட தானே கேட்டெல்லாம் செய்கிற, உனக்கு இந்த பாட்டி வேணாமாடி கேங்க பாவம் கிளவி அப்படிங்கிறீங்க. அந்த கிளவியோ அப்பாடா நம்மளை தப்பிச்சுக்க வச்சது போதும் அப்படின்ட்டு, வேறாண்டி அப்படிக்கு இப்படி போய் சேர்த்துறாதடா, பாட்டி பாவம் வயசான காலத்தில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேன், இனி பாட்டி வாயை திறக்க மாட்டேன், உன் பிள்ளைய பார்த்துக்கிறது பாட்டி பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தினச்சரிக்கி ஏதாச்சும் சொல்லிடி அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல, நீங்களோ சிரிச்சுட்டு பாவங்க அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே அமைதியாக இருக்க. அப்படியே சுகாவோட அம்மாவோ அவங்க அப்பா கிட்ட, என்னங்க உங்கள் அம்மா இப்படி பல்ட்டு அடிக்கிறாங்க, இவ்வளோ நாள் அவங்க தான் அதையும் இதையும் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, கடைசியில் நம்மளை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கு அவங்களே ஐடியா கொடுப்பாங்க போல். எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சும் நீ ஏண்டி அவங்களுக்கு ஜால்ரா அடித்த, உன்னை பற்றி தெரிஞ்சும் நான் உனக்கு ஜால்ரா அடித்தேன் பாரு அப்படின்ட்டு அவரோ. அடே பசங்களா என்னடா இப்படி பேசிட்டீங்க, அது அப்பாவுக்கு பணம் காசாட முக்கியம், பேர பிள்ளைங்க வீடு நிறையா தாண்டா பெரிய செல்வமே, என் பேர பிள்ளைங்க இருக்கிற இடத்த விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அவரும் அப்படியே பெல்ட் அடிக்கா. இங்கே சுகா அம்மா தான் முழிச்சிட்டு இருக்கா. சுகாவோ அம்மா என்ன இந்த வயசுலேயும் அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு போக ஆசையாக என்ன, அட பாவி நான் எப்படா சொன்னேன், இல்லை அப்பாவே இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாயே திறக்கலையே, ஐயோ நமக்கு இவனே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான் போலன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் அதெல்லாம் யோசிக்கலை, அது மூத்த பொண்டாட்டி இது அப்படின்னு பார்க்குறான். அதான்ப்பா அந்த போல் இருக்கும் போது இவளை நாளைக்கு போலீஸ் கேஸுன்னு அதெல்லாம் எதுவும் வராது, அவளுக்கு லீகலாக டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை தான், இங்கேருந்து அவள் போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாள், பயப்படாதீங்க. என்ன சொல்கிற, ஆமாம் அவள் பண்ணதுக்கெலாம் அவள் அனுபவிக்க வேணா, இப்படியெல்லாம் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. சரி
இப்போது நாங்கள் இங்கே இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்க கோரஸாக 3 பேர் ஆஹா நீ தாராளமாக இருக்கலாம் சொல்ல உங்கள் சிஸ்டர் அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ சிஸ்டர் யாருங்கிறத அடுத்த சீசனில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஓகே அப்படியே வந்துட்டு இப்போ சுகாவும் நீங்களும் அப்படியே ரூம்குள்ள பாப்பாவை நீங்கள் தூங்க வச்சுருக்க சுகா பின்னாடி வந்து ஹக் பண்ணியிருக்க உங்களுக்கு கண்ண டீஸோட திரும்பி பார்க்க வேண்டி அழற யார் என்ன சொன்னா என் பொண்டாட்டி இங்கே யார் பேசுகிற அளவுக்கு யாருக்கு தெரியும் கேள்வி அப்படின்ட்டு உன்னும் கையை மடிச்சிட்டு வெளியே போக நீங்கள் குடுக்கணும். ஐயோ என்ன பண்ணுறீங்க அழற யார் எதுவும் சொன்னாங்களா அதுக்கெல்லாம் அலற ஆள் இல்லையே நீ அழதான் வைப்ப நீ அலறனா ஏதோ நடந்திருக்கு உன் வீட்டை பற்றி மறுபடியும் ஏதோ பேச்சு ஐயோ அதெல்லாம் இல்லை ஒப்பர் என்னடி நான் இருக்கும்போது எதுக்கு அலற நான் தான் உசுரோட இருக்கேன் செத்த மாதிரி இதுக்கு ஒப்பாரி வைக்கிறேன் ஐயோ நான் எங்கே அப்படி அழுதேன் அப்போ இது சும்மா ஆனந்த கண்ணீர் அதுக்கெல்லாமா இப்படி கத்துவீங்க ஆனந்த கண்ணீரா அதெல்லாம் இதுக்கு வருது ஷோ அது வந்து சொல்லு இதனால அப்படின்னு நீங்கள் ப்ரெக்னென்சி கிட்ட காட்ட நாடி சொல்கிறா பாப்பாக்கு 8 மாதம்தான் ஆகுது. நீங்கள் தானே பண்ணீங்க இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. சரி எத்தனை மாதம் 2 நம்ம கல்யாணம் ஆகியும் 2 மாதம் தாண்டி ஆகுது. ஓ அப்போ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துருக்கேன் ஐயா அப்படிங்கிறீங்க. சரிடி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன் அதுக்கெல்லாம் நீ அதுக்கு மேலே டப்புள் சந்தோஷம் கொடுக்குற என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அதுவா எனக்கு அந்த பீடிக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு என்ன அப்படின்னு ஹாப்பியாக பார்க்க ஆமாடி என்னோடய பொண்டாட்டி இனிமேல் நீ மட்டும்தான் அவள் இல்லை அவளை தூக்கி வெளியே போட்ட இனி நீ தாண்டி இங்கே ராணி ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்லி அவளை எடுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் டிவோர்ஸோட அப்படியே கிஸ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. எதுக்கு எனக்கும் ஒரு ஆள் இருக்காருன்னு எனக்காக பேசினதுக்கு. நீ எந்த தப்பும் பண்ணலை ஒவ்வொரையும் தலை குளிஞ்சு நிற்கணும் உன்னை எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதை நிரூபிக்க வேண்டியது புருஷனா என் கடமையும். நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் கொல்லாம் சாரிடி பொண்டாட்டி அதான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்களே அப்போ என்ன மன்னிச்சிட்டேன். அப்புறம் 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு அதுக்கு பாப்பா வேறு அவங்க அக்கா பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அப்படியே பாப்பா அவங்க பார்சல் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் அப்படிங்கிறான். ஐயா போங்க அங்கிட்ட புள்ள தூங்குறா நானும் இந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான் எனக்கு டயர்டாக இருக்குது எனக்கு இல்லையே அப்படின்ட்டு அவனும் தூங்கிட்டு குழந்தைய சத்தம் இல்லாமல் தூக்கிட்டு போய் சிஸ்டர்கிட்ட இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்ச நேரம் பாப்பா பார்த்து விடுமா அவங்களோ ஓகே அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷோ இந்த மனுஷனை வச்சுட்டு அப்படின்னு தலையில் அடிச்சு நிற்க சுகா குடுக்குன்னு ஓடி வந்து அப்பா உங்கள் அக்கா பார்த்துக்கிறாங்களா நோ ப்ராப்ளம் வா பேபி அப்படின்னு உங்களை தூக்கிட்டு கட்டிலுக்கு ஓட நீங்களோ ஐயோ பார்த்து பயமாக இருக்குது என் குழந்தடி அதெல்லாம் இதாகாது பயப்படாத அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேகமாக ரிமூவ் பண்ண ஏங்க பார்த்து பயமாக இருக்குது நீங்கள் இவ்வளோ வேகமாக அப்பெல்லாம் பாஞ்சிட மாட்டேன் பயப்படாத உங்கள் வயிற்றில் பட்டம் படாமல் மெதுவாக அடி கிஸ் பண்ணி பாப்பு கேட்குதா சீக்கிரம் வெளியில் வாங்க இப்போ மம்மி டாடி என்ன பண்ணணும் இல்லைன்னு பார்த்து தானே இருப்பீங்க நீங்கள் டக்குன்னு மண்டையிலே கொடுத்துறீங்க. ஏண்டி கன்றாவி என்ன பேச்சு இது குழந்தைகிட்ட போய் என்ன கேட்டேன் அப்பா கிஸ் பண்ணதை பார்த்தியான்னு கேட்க வந்தேன். அப்படியா கேட்டீங்க அப்படி தான் நான் கேட்டேன் நீ ஏன் தப்பாகவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஐயா அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப அப்படியே உங்களை இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணுறான். விடுங்க விடுறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்ட்டு ஆனால் உங்களோட அப்படியே இன்டிமேட்டாக இருக்கா லவ் மேக்கிங் நடக்குது ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் மாமா மாமா அப்படின்னு மோன் பண்ண பேபி அப்படின்ட்டு அவனும் காதுக்கிட்ட ஐ லவ் யூ டி என் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணத்தில் அப்படி கிஸ் பண்ணேன். நீங்களும் அவனை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் எதுக்குடி இந்த கிஃப்ட்டு கொடுத்ததுக்கு அப்படிங்கிறீங்க. அதுக்கு இப்படி தேங்க்ஸ் சொல்லாத பேபி அப்படின்ட்டு உங்களை எப்பலாம் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே சுகாவோ அப்படியே அவளோட பையெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சு மேடம் ரெடியாக இருக்கீங்களா போகிறதுக்கு அப்படின்னு வீல் சேரில் உட்கார வச்சு அவங்க சிஸ்டரை கூட்டிகிட்டு வர அவ்வளோ நான் போகமாட்டேன் நான் இங்கேருந்து போகமாட்டேன் போனால் உங்களெல்லாம் பிடிச்சி கொடுக்காம இருக்க மாட்டேன் என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு கத்திட்டேக்கா. போது நிறுத்தடி எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லை நீ பண்ணதுக்கெல்லாம் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இப்போ கூட வாயை மூடிட்டு போனேன்னா விடுவேன் இல்லை உள்ளே தள்ளி முட்டி சேச்சா ஏற்கனவே அதெல்லாம் டென்ஷன் ஆகி கிடக்கு இதுக்கப்புறம் இருக்கிற பார்ட்ஸை கல்லட்டி எடுக்க சொல்லிடுவேன் எப்படி வசதி அப்படின்னு சுகா மாறிட்டா. அப்படியே உங்கள் சிஸ்டர் பாவம் அவளே ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க நீ இங்கே தான் இருக்கீங்களா எல்லா துரோகிகளும் ஒன்றா இருக்கீங்களா யாருக்கு துரோகி அப்படின்னு ஒரு சவுண்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க எல்லோரும். அங்கே அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வேறு அவனை பார்த்துட்டு நீயா அப்படின்னு பார்க்க
எப்படி இருக்கீங்க மேடம், எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ வரான். நீ அப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று எதுவும் பண்ணல, நீ தான் எல்லாருக்கும் பண்ண, அதுக்கு தான் உனக்கு ரிவீட் அடித்தாங்க. அக்கா நீ ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அக்கா ரொம்ப அடிபட்டிருக்கு, வாய் பேசி அதையும் டேமேஜ் பண்ணிக்காம இப்போது வெளியே போகிறீங்களா அப்படின்னு கை காட்ட, உங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு நான் கத்திட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு வெடிச்சலாம். அது கடைசியில் கத்திட்டு போட்டோம், நீ எதுவும் கண்டுக்காத, உடம்ப கெடுத்துக்காத, பாப்பா வேற உள்ள இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணி நிற்கா. இதெல்லாம் பார்த்து வயிற்றோட அப்படியே திரும்பி அப்படியே உங்கள் அக்காவை பார்த்து, உன்னை விட மாட்டேன்டி, இதெல்லாம் காரணம் நீ தானே அப்படிங்க, போடி அப்படிங்கிறாங்க. அவ்வளோ அப்படியே முறைச்சிட்டே அங்கே அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்த ஆளுங்களோட கிளம்புறா. ஸோ அப்படியே எல்லாரும் இவளுக்கு உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் சிஸ்டரை பார்க்க, அது என்னங்கிறத அடுத்த சீசனில் யார் என்னங்கிறத காமிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் யாராக இருப்பாங்கன்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிடுங்க, அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.